วฤทัยเลือดเลือดมันออกหมดแล้วอ่ะஇந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோயின் படிக்கிற ஸ்கூல்ல யாரோ அங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வசியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டையே மீறி அவங்களே கொடுமைப்படுத்தி ஒரு சைக்கோ மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோ இன்னொரு உலகத்துல இருந்து ஹீரோயின் படிக்கிற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாரு. நம்ம ஹீரோ வந்து சாதாரணமான ஆள்லாம் கிடையாது, அவருக்கு நிறைய மாயாஜால்லாம் தெரியும். அப்படி இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபேண்டசியான ரொமான்டிக் ட்ராமா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்லயே வசியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு பொண்ணை தான் காமிக்காங்க. அவ என்ன செய்யறான்னு அவளுக்கே தெரியாது. அவளோட கண்ட்ரோலை மீறி பென்சிலை ஷார்ப் பண்றேன்னு சொல்லி கையிலிருந்து ரத்தமா கொட்டும் போது இதை பார்த்து டீச்சரும் பக்கத்துல இருந்து, வேண்டுத்தாய் நீ என்ன பண்ற, உன் கையிலிருந்து ரத்தம் வருது அப்படின்னு டீச்சரும் சொல்லும் போதுதான் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கும் போதே அவளும் டக்குன்னு பென்சில் எடுத்து டீச்சர் கழுத்திலே குத்திடுறா. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பயந்து கிளாஸ் விட்டு வெளியே ஓடி போறாங்க. அப்பதான் இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு சவுண்ட் இருக்கு. அவளும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்க. அப்படி இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்காங்க. இப்ப அந்த டீச்சரும் ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிறதுனால அவங்களுக்கு பதிலா புதிய சயின்ஸ் டீச்சர் வருவாங்கன்னு பிரின்சிபல் அனௌன்ஸ் பண்றாரு. அப்புறம் நீங்க யாருமே பயப்பட தேவையில்ல, வேண்டத்தாய்க்கு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியாச்சு. இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்காம நம்ம தான் பாத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு தப்பு பண்ணதுனால அந்த பொண்ணை நம்ம ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்றோம். அப்புறம் அவங்க டீச்சருக்கும் பரவாயில்ல அப்படின்னு பிரின்சிபலும் எல்லாரும் முன்னாடி ஸ்பீச் கொடுக்கும் போது தான் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த பொண்ணு டீச்சரை குத்துன வீடியோ மொத்தத்துல லீக் ஆயிரும். அப்படி மத்த பொண்ணுங்களாம் அந்த வீடியோ பார்த்து சிரிக்காங்க. ஒருவேளை இவ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாளோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அவதான் நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவ, அவ எதுக்கு அதில் யூஸ் பண்ண போறா அப்படின்னு ஸ்கூல் மொத்தம் ஒரு ரூமர்ஸா பரவிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் மட்டும் அசம்பிளிக்கு போகாம அந்த வேண்டத்தாயோட பெஞ்சை வந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படி அவளும் அந்த பெஞ்சில இருந்து என்னத்தையும் எடுக்க பார்க்கும்போது தான் அங்க இருந்த கிளாஸ் அவ கையை கிழிச்சிருது. அப்படி ரத்தம் நிறைய போகும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓய் நீ அங்க என்ன பண்ற அப்படின்னு அவனும் பக்கத்துல வருவான். அதுக்கப்புறம் அவ கையில இருந்து ரத்தம் வர பார்த்துட்டு அவனும் கர்ச்சீஃப் எடுத்து மூடி வச்சுட்டு அவகிட்ட பேசுவான். ஆமா நீ எந்த கிளாஸ், இப்ப எல்லாருக்கும் அசம்பிளி நடக்க நீ மட்டும் இங்க வந்த அப்படின்னு அவன் கேட்கும் போது அவளும், நான் வேண்டத்தாயோட புக்ஸ் எல்லாம் எடுக்க வந்தேன், நீங்க தான் எங்க ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்த புதிய சாரா, உனக்கு அசம்பிளியை விட இந்த வேலை தான் இப்போ இம்பார்ட்டண்டா, உன் கையை இங்க இருக்கிற கிளாஸ் தானே கிழிச்சிச்சு அப்படின்னு அவன் கொஞ்சம் டெரரா கேட்கும் போது தான் அவளும் பயந்து போய், எனக்கு அது கன்ஃபார்மா தெரியாது, நான் மெடிக்கல் ரூமுக்கு போய்க்கிறேன், எனக்கு பரவாயில்ல இப்போ அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும், அப்புறம் உனக்கு ரீசன்ட் டேஸ் என்னமாதிரி வித்தியாசமா நடக்க, அப்படி என்ன மாதிரி இருந்தா நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவன் கேட்கும் போது தான் அங்க இருந்து டீச்சர் வந்துட்டு, ஓ சார் உங்க கிளாஸ் இது இல்ல, கிளாஸ் நம்பர் 3க்கு போங்க நீங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவனும், ஓ அப்படியா நான் நினைச்சு இதான் என் கிளாஸ்னு, ஓகே டீச்சர் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு, அப்புறம் நீ உன்னோட கையை கொண்டு போய் மெடிக்கல் ரூம்ல காமிக்க தேவையில்ல, நீ ஜஸ்ட் உன்னோட கையை வாஷ் பண்ணா போதும் சரியாயிரும் அப்படின்னு அவனு சொல்லிட்டு போகும்போது தான் அவளும் டக்குன்னு அவளோட கையை எடுத்து பார்க்க, அப்பதான் அந்த கண்ணாடி கீச்சுன்னு ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம கை நார்மலா இருக்கு. இதை பார்த்து அவளும் ஷாக்காரா. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே புதுசா ஜாயின் பண்ண ஹீரோ பத்தி ஒரு காமெடி பீஸ்னு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ நடந்துக்கிற விதம் அப்படி புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போதே எல்லாம் பொத்துன்னு கீழே விட்டு அவ வேணுக்குன்னே வீக்கா இருக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுவான். ஏன்னா அப்பதான் அவன் மேல யாருக்குமே டவுட் வராதுன்னு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ரொம்ப டவுட்டாவே இருக்கும். அப்பதான் அவனும் கிளாஸ் நடத்தும் போது அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்மே மைண்ட் பண்ணாம எல்லாரும் மொபைலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இதை பார்த்து அவன் அங்க இருக்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு வாட் இஸ் நர்வஸ் சிஸ்டம்னு கேட்பான். இதை கேட்டு அந்த பொண்ணும், என்னது நர்வஸ் சிஸ்டமா அது அப்படின்னு அவனும் சொல்ல வர்றதுக்குள்ளே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, எப்படி சொல்ல முடியும் உன்னால, கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷனா இருந்தா தான் உன்னால இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அவனும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது தான் அந்த பொண்ணும் அந்த கொஸ்டினுக்கும் பதில் சொல்லி முடிச்சு அவ இன்னுமே படிப்பிக்க போற நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சரே சொல்லிடுவா. இதை கேட்டு அவனாலே நம்ப முடியாம, அம்மா இந்த டாபிக்ல அவங்க டீச்சர் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு அவங்க கேட்கும் போது அவளும், இல்ல சார் எங்க டீச்சர் இன்னும் எங்களுக்கு இதை சொல்லி தரவே இல்லை, ஆனா நாங்க எல்லாரும் இதெல்லாம் படிச்சுட்டோம், ஏன்னா எங்க ஸ்கூலோட ரூல்ஸ் அப்படி, நீங்க சொல்லி தரத வச்சு படிச்சா எங்களால ஃபைனல் எக்ஸாம்ல பாஸே ஆக முடியாது, அதனால நாங்க ஜெயிக்கணும்னா இந்த புக்கையும் படிச்சு சீனியர்ஸோட புக்கையும் படிக்கணும், நீங்க வேணா கொஸ்டின் கேட்டு பாருங்க, இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த புக்ல இருக்கிற ஃபுல்லும் தெரியும் அப்படின்னு அவ சொல்லும் போது அவனு சிரிச்சிட்டு, ஓகே எல்லாரும் உங்க ஃப்ரெண்டுக்கு கிளாப் படிங்க, இன்னும் நான் எடுத்து சொல்றது இந்த புக்ல இருக்க எல்லாத்தையுமே நீங்க படிச்சிட்டீங்க, அப்ப எனக்கு வேலை இல்லையா, ஆனா நான் இப்ப சொல்ல போறது எல்லாரும் கவனமா கேளுங்க, இந்த ஸ்கூல் உங்களை முன்னக்கூட்டியே எல்லாமே படிக்க வைக்கி, அது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா இந்த ஸ்கூல்ல ஒரு கிளப்போ ஸ்போர்ட்ஸோ ஒண்ணு கூட இல்ல, இதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படலையா, ஏன்னா உங்களுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் படிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே மாரி நம்ம ஹெல்த்தையும் நம்ம பத்திரமா பாத்துக்கணும், நீங்க சொல்ற மாரியே நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், ஆனா உங்க இம்யூனிட்டி லெவல் ரொம்ப டவுனா இருக்கும், உங்க வாழ்க்கை அப்படி ஆகணுமா இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு அவனு சொல்லும் போதுதான் அந்த பொண்ணு திருப்பியும் கை வைக்கிட்டு, சார் நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லலாமா, நீங்க உங்களோட சிப்ப வந்து மாட்டலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே அவனை போட்டு கலாய்ப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினும், என்ன இருந்தாலும் அந்த சார் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு அவ கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸும், ஓ
ஓ இவளுக்கு வேற வேலை இல்ல, திருப்பியும் கனவு லோகத்துல இருக்கிய, வாடி நம்ம போலாம், எப்படி இருந்தாலும் இவ தான் நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும்போது தான் ஹீரோயினும் அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவளோட அம்மா கிட்ட போன் போட்டு பேசுவா. அப்பதான் அவங்களும் வா நீ தான் எக்ஸாம் எல்லா வாட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொன்ன அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவளும் அம்மா எல்லா வாட்டியும் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அதனாலதான் நான் எப்பயும் எழுதுற மாதிரி எழுதிருக்கேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம இப்ப கொஞ்ச நாள் எனக்கு வித்தியாசமா என்னென்னமோ நடக்கு, அது எப்படி நான் உங்ககிட்ட புரிய வைக்கணும்னே தெரியல அப்படின்னு அவன் சொல்லும் போது அம்மாவும் வா இங்க பாரு நீ படிக்கிற விஷயத்தை பத்தி என்ன பேசுற அப்படின்னா மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு அம்மா சொல்லும் போது தான் அவளும் நினைச்சு பார்க்க கிளாஸ் ரூம்ல இருந்து அவ வெளியே பார்க்கும்போது நம்ம ஹீரோ தேனீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத அவ பாத்துருக்க. அப்படி இவ பாக்குறான்னு தெரிஞ்சதுமே அவனு கையில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே போட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடும். அப்படி இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளும் ஒன்னும் இல்லம்மா நான் படிக்கிறத பத்தியும் பேசினேன், சரி நீங்க வைங்க எனக்கு படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவளும் படிக்கிறதுக்காக போகும்போது தான் அங்க இருக்கிற கண்ணாடியை பார்க்கும்போது திடீர்னு அது ஃபுல்லும் உடஞ்சு போயிருக்கு. அப்படி அதை பார்த்து அவளும் பயந்தோ இருக்கும்போது தான் அதே டைம் இன்னொரு பொண்ணை ஆரோ வசியம் பண்ணிட்டாங்க. அப்படி அவள் அறியாமையே சூசைட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த விஷயம் ஸ்கூல் பூராமே ஸ்ப்ரெட் ஆயிருது. அப்பதான் ஹீரோயின் கிட்டயுமே அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஃபா நேத்து நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா, அந்த பக்கத்து கிளாஸ்ல படிக்கிற வேட் இருக்காளே அவ இதுக்கு முன்னாடி வன்ருத்தா பண்ண மாரியே வித்தியாசமா என்னென்னமோ ராத்திரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் ஸ்விம்மிங் பூல் பக்கம் என்னமோ சத்தம் கேட்குன்னு போகும்போது தான் அங்க இந்த பொண்ணு தண்ணியில மிதந்து கிடக்கிறது அந்த ஆள் பாத்துருக்காரு. ஆனா இதுல முக்கியமா என்னன்னு தெரியுமா, இந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குறவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஆறாங்களோ அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லும் போது தான் இதை கேட்டு ஃபாக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஏன்னா இந்த ஸ்கூல்ல இந்த ரெண்டு பேருக்கு அப்புறம் நல்லா படிக்கிறது நம்ம ஹீரோயின் தான், ஒருவேளை அவளுக்கு இந்த மாதிரி என்னமா சாவன்னு சொல்லி அவ ரொம்ப பயந்து இருக்கா. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் டயத்துல ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஏன் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், உனக்கு இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸ் கூடயும் நல்ல பழக்கம் இருக்குல்ல, எனக்காக நீ இப்ப புதுசா வந்த சாரோட டேபிள்ல மட்டும் என்னமாச்சும் வித்தியாசமா இருக்குன்னு செக் பண்ணி பாக்கியா அப்படின்னு அவ கேட்கும் போது அவளும் வா உனக்கு என்னாச்சு நீ அவர்கிட்ட வித்தியாசமா என்னமாச்சு மாத்தியா அப்படின்னு அவ கேட்கும் போது ஹீரோயினும் ஏன் நம்ம பேட் இறந்து போறதுக்கு முன்னாடியே நான் அவ நேத்து சார் கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன், எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு, ஏன்னா அவ இந்த ஸ்கூலுக்கு வந்தா அப்புறம் தான் இந்த மாரி வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒருவேளை நம்ம உண்மையை கண்டுபிடிக்காட்டி இனிமே இவங்களை மாரி நிறைய பொண்ணுங்க பிரச்சனைக்கு இடையாயிருவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது அவளும் இங்க பாருஃபா கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா, நம்ம புதுசா வந்து சார் ஒரு டம்மி பீஸ், அவனால அந்த புக்கை கூட ஒழுங்கா பிடிக்க முடியாது, நீ அவனை சந்தேகப்படுறியா, அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவ கேட்கும் போது ஹீரோயினும் ஏன் ப்ளீஸ் நீ டீச்சர்ஸ் ரூமுக்கு மட்டும் போய் அவன் டேபிள்ல வித்தியாசமா என்னமாச்சும் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு அவளும் ஃபோர்ஸ் பண்ணும் போது தான் இது கேட்டு ஏனும் ஃபா நீ என்ன இப்ப டீச்சர்ஸ் ரூம்ல போய் திருட சொல்ற, ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு என்ன நடக்கும் தெரியுமா, என்ன ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவ சொல்லும் போது தான் ஹீரோயினும் ஆமா அதனாலதான் நான் ஒன்ன போக சொல்றேன், ஒருவேளை நான் போனேன்னா என்ன ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, ஆனா நீ போனா உன்னை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, உனக்கு டீச்சர் ஸ்கூல்ல நல்ல பழக்கம் இருக்கு, அதனால ப்ளீஸ் நீ என்ன ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவ கெஞ்சும் போது அவளும் ஃபா இப்ப நீ பேசுற விதம் இருக்கு அது எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு தெரியுமா, நீ சொல்றத பார்த்தா நான் தப்பு பண்ண டீச்சர்ஸ் என்ன ஒண்ணுமே செய்யாத மாரி இல்ல, இங்க பாரு நீ நல்லா படிக்கிறவ, டீச்சர்ஸ் கூட பழக்கம் இல்லாட்டியும் நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ, ஆனா நான் அப்படி கிடையாது, டீச்சர்ஸ் கூட கொஞ்சமாவது பேசி பழகினா தான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மார்க்காச்சும் எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு அல்பாசையில நான் அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கேன், அதனால நீ சொல்ற மாரி என்னால இந்த விஷயம் செய்ய முடியாது அப்படின்னு அவ சொல்லும் போதுதான் ஹீரோயின் விடாம ஏன் நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சுக்கிற மாட்டீங்க, அந்த ரெண்டு பொண்ணுங்களை பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியல, அவங்க இந்த மாரி இதுக்கு முன்னாடி பிஹேவ் பண்ணதே கிடையாது, இதுக்கெல்லாம் நிச்சயமா அந்த புதிய சார் தான் காரணம், சரி விடு உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு அவ சொல்லவுமே ஏனுக்கோ வந்துட்டு ஆமாமா எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, நீ தான் சிஐடி ஆச்சே நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு அவளும் கோவத்துல அங்கிருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போனாலும் அவளுக்கு இன்னும் நம்ம ஹீரோ மேலே டவுட்டா இருக்கு, அதனால அவளும் வாட்ச்மேனுக்கு தெரியாம ஸ்கூலுக்குள்ள போயிடுவா. அதுக்கப்புறம் அவளும் டீச்சர்ஸ் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ பத்தி என்னமாச்சும் டீடைல்ஸ் கிடைக்கான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவனோட டேபிள்ல வித்தியாசமா ஏதோ ஒரு மாலையை பார்க்க, அப்படி அவளும் அதை பார்த்துட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர்ற பார்த்துட்டு அவளும் சைட்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. சார் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஆனா ராத்திரி லேட்டா போனா எனக்கு பேய பார்த்தா பயமா இருக்கும் அப்படின்னு அவனும் போன் பேசிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது தான் இதெல்லாம் சைட்ல இருந்து அவளும் செய்ய அவனை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவன் உடம்பு ஃபுல்லும் டேட்டுவா இருக்கிற பார்த்து அவளுக்கு இன்னுமே ரொம்ப டவுட் ஆகுது, ஏன்னா அவன் உடம்புல இருக்க டேட்டு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்பதான் அந்த ஸ்கூல்ல இருந்து சவுண்ட் கேக்குது, தப்பு பண்ணுறவங்கள நான் கண்டிப்பா தண்டிப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணோட சவுண்ட் கேட்கும்போது தான் இதை கேட்டு நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவளும் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்க மாட்டான், அதனால ஹீரோயினும் இங்கிருந்து எப்படியே தப்பிச்சிருன்னு சொல்லி கிளாஸ் ரூமை விட்டு வெளியேறும் போது தான் வாட்ச்மேன் அவளை பார்த்து பயந்து ஓ என்னம்மா என்ன இப்படி பயன்படுத்திட்ட, அம்மா இந்த நேரத்துல நீ என்ன செய்யற அப்படின்னு அவரே இருக்கும்போது தான் ஹீரோயினும் அங்கிள் நான் என்னோட புக் வந்து மறந்து வச்சுட்டேன் அதை எடுக்கிறக்கா வந்தேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அவரும் சரிம்மா வா நான் உன்னை கேட் வேற கொண்டாக்குறேன், இந்த ஸ்கூல்ல கொஞ்ச நாளாவே
ஒரு குழந்தை அட்டகாசம் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்லும் போது அவளும், குழந்தையா, அப்ப நீங்களும் அந்த பொண்ணு பேசுனதை கேட்டீங்களா அப்படின்னு அவ கேட்கும்போது அவரும், என்னம்மா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வாட்ச்மேனை கேட்கும்போது அவளும், இல்ல இப்ப இந்த ஸ்கூல்ல ஒரு சவுண்ட் வந்துச்சுல, தப்பு பண்றவங்கள நான் கண்டிப்பா தண்டிப்பேன்னு, அது நீங்க கேட்கலையா அப்படின்னு அவ கேட்கும்போது தான் டக்குன்னு அந்த வாட்ச்மேனும் திரும்பிட்டு, அப்ப நீ தப்பு பண்ணிருக்கியா? தப்பு பண்ணுறவங்கள நம்ம என்ன பண்ணலாம்? தப்பு பண்றவங்க கைய நம்ம ஒடிக்கணும். அப்புறம் என்ன செய்ய? அப்படின்னு அந்த வாட்ச்மேனோட சவுண்டு மாதிரி அவர் தலையை போட்டு அடிச்சு ரத்தம் வரும்போது தான் இதை பார்த்து அவளும் பாய்ந்து போய் அங்கிருந்து ஒரே ஓட்டம் தான். அப்பதான் மெயின் கேட்டும் பூட்டி கிடக்கிறத பார்த்து அவளும் பின்னாடி வழி தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி திருப்பி ஸ்கூலுக்குள்ள போகும்போது தான் அந்த வாட்ச்மேனை டக்குன்னு முன்னாடி வர்றான். இதை பார்த்து அவளும் பயந்தடிச்சு பின்னாடி கார்டன் சைடு ஓடி போகும்போது தான் அந்த வாட்ச்மேன் அவளோட தலையிலே அடிச்சிடறான். இதுல அவளோட கண்ணாடி அங்கிருந்து தள்ளி போய் விழுகும். அதுக்கப்புறம் அவளும் பயந்துகிட்ட, ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவளும் கெஞ்சும் போது தான் அந்த ஆள் உடம்புக்குள்ள இப்போ ஒரு சாத்தான் பூந்துருக்கு. அதனால அவருக்கு அதுல ஒண்ணுமே விழுகாம, தப்பு செய்யறவங்களை நான் தண்டிப்பேன் அப்படின்னு அவளை அடிக்க போகும்போது தான் நம்ம ஹீரோ அங்க வந்து அந்த சாத்தாங்கூட ஃபைட் போடுறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் கண்ணாடி போடாம கண்ணு மங்களா தெரியறதுனால கரெக்டா அது யாருன்னு கெஸ் பண்ண முடியல. அப்படி அவனும் அந்த சாத்தான் கூட ஃபைட் போட்டு கடைசியில மந்திரம் சொல்லி அந்த வாட்ச்மேனை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவளை பார்த்ததெல்லாம் மறக்கிறதுக்காக அவனு ஒரு மேஜிக் சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண்முழிச்சு பார்க்கும்போது அவ ஸ்கூலுக்குள்ள வரக்கு முன்னாடி எப்படி வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருந்தாலோ அதே மாதிரி இருக்கா. அப்பதான் அவளுக்கு நடந்தெல்லாம் ஒருவேளை கனவா இருக்கும்னு நினைக்க. அப்புறம் இதை பத்தி அவ அம்மா கிட்ட சொல்லும் போதுதான் அம்மாவும் சொல்றாங்க, இங்க பாரு ஃபா, நீ எப்பயுமே இதை பத்தி நினைக்கிறதுனால உனக்கு அது உண்மையா நடந்த மாதிரி இருக்கு, ஆனா அதெல்லாம் வெறும் கனவு தான், நீ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு அம்மாவும் தைரியப்படுத்தும் போதுதான் அவளும் நடந்தெல்லாம் கனவுன்னு நினைச்சுக்கிட்டு நேத்து ஃபைட் நடந்த அந்த இடத்துக்கு போறா. அதுக்கப்புறம் அவள் என்னமாச்சு எவிடன்ஸ் கிடைக்கான்னு பார்க்கும்போது தான் அங்க வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ கையில இருந்து பக்கெட் அவளோட தலையிலே விழுகுது. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவன் அந்த பக்கெட் எடுத்துட்டு, சோரிமா தெரியாம கையில இருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, நீ வேணும் அந்த துணி வச்சு தொடச்சுக்கோயேன் அப்படின்னு அவன் அந்த அழுக்கு துணியை கொடுக்கும் போதுதான் இதை பார்த்து அவளை சிரிச்சிட்டு, நான் நேத்து உங்களை மாதிரி ஒரு பையனை பார்த்தேன், ஆனா உங்களுக்குள்ள ஒத்தே போல, நீங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவ சொல்லும் போதுதான் அவனு சிரிச்சிட்டு, சரி உன் ட்ரெஸ் ஃபுல் ஈரமா இருக்கேன், நான் வேணா புதிய ட்ரெஸ் எடுத்துட்டா அப்படின்னு அவளை கூட்டிட்டு டீச்சர்ஸ் ரூமுக்கு போறான். அப்புறம் வேணுக்குன்னு அங்க இருக்கிற லைட்ல அவன் தலையடிக்க வச்சு ஹீரோயினை சிரிக்க வைக்க. இதை பார்த்து அவனும், ஃபா நீ எப்பயுமே இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தான் வச்சிருக்க அப்படின்னு அவ சொல்லும் போது அவளும், நான் எப்படி சிரிக்கிறது, ரீசெண்டா நம்ம ஸ்கூல்ல நடந்த சம்பவம் அப்படியாச்சு, அதே மாதிரி தான் நேத்து அந்த பையனை பார்த்ததும் எல்லாமே ஒரு மாயமா இருக்கு அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும், ஓ நீ அந்த கனவை பத்தி பேசுறியா ஃபா, அது ஒரு கனவு தானே, நீ எதுக்கு அதெல்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்கும் போது அவளும், நான் அதை கனவுன்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ கனவுன்னு சொல்ற அப்படின்னு அவ கேட்கும் போது தான் அவனும் வாய் விட்டுட்டுமான்னு சொல்லி டென்ஷனா இருப்பான். அப்ப அது அவளும் டோர் லாக் பண்ணிட்டு, இங்க பாரு உன்னோட ஆக்டிங் இதோட நிறுத்து, எனக்கு தெரியும் நேத்து நடந்ததெல்லாம் கனவு கிடையாது அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும், ஃபா எனக்கு ஒன்றும் புரியல, நீ எதை பத்தி பேசுற, நான் சொல்ல வர்றது நேத்து ராத்திரி நடந்ததை பத்தி, இந்த மாரி இந்த ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை, எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தான் இருக்கேன்னு அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும், ஃபா நீ சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காத, கற்பனை பண்றேனா, சரி ஃபர்ஸ்ட் நான் என்கிட்டே சொல்லிக்கிட்டேன் நான் நினைக்கிறதா வெறும் கற்பனை தான், ஆனா அது அப்படி கிடையாது, நான் ப்ரூவ் பண்றதுக்காக யாருக்குமே தெரியாம இந்த ஸ்கூல்ல நிறைய இடத்துல நான் கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும், அப்ப நீ தான் வேட்டோட பெஞ்சு கீழேயும் கேமரா வச்சிருந்தியா, ஆமா நான் தான் வச்சிருந்தேன், ஏன்னா எனக்கு தெரியும் வேண்ட்ரூத்தாக்கு அப்புறம் அவளை தான் ஆரோ சபிக்க போறாங்கன்னு அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும், இதுக்கு நீ என்கிட்ட சொல்ற, உனக்கு தெரியாதா நான் ஒரு சார், இந்த உண்மையில நீ என்கிட்ட சொன்னனால என்னால உன்னை பனிஷ் பண்ண முடியும், நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் கேமராவை ஸ்கூலுக்கு உள்ள மட்டும் இல்ல வெளியும் வச்சிருக்கேன், மெயினா நேத்து நீ சண்டை போட்ட அதே இடத்துலயும் அப்படின்னு அவளும் நேத்து நடந்த சம்பவத்தை வீடியோவை காமிக்கும் போதுதான் அவனும் டென்ஷன் ஆகி பக்கத்துல வர்றான். அப்பதான் அவளும் பயந்து போய், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற, நேத்து நடந்ததெல்லாம் வெறும் கனவு மாரி நீ எனக்கு காமிச்ச, எப்படி இதெல்லாம் நீ பண்ற, இதெல்லாம் நம்புற மாரி இல்ல அப்படின்னு அவ கேள்வி கேட்கும் போது அவனும், என்னால தான் நம்ப இல்ல, ஒரு ஸ்டூடெண்டால இவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்க முடியுமான்னு, ஆனா நீ இப்ப பண்ற வேலையால உனக்கே ஏதாவது ஆபத்தா போய் முடியும் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும், ஆபத்தா நீ என்ன நினைச்ச, எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா, ஃபர்ஸ்ட் வேண்டத்தான ஒரு பொண்ணை வசியப்படுத்தின, அவ இந்த ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் வேட் அவ இந்த ஸ்கூல்ல செகண்ட் ரேங்க் வாங்குறவ, அதுக்கப்புறம் உனக்கு யாரு வருவான்னு தெரியுமா, அது நான் தான், இவங்க ரெண்டு பேருக்கு இப்படி நடந்த அப்புறம் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், கொஞ்ச நாள் முன்னாடி என் பெஞ்சில் என்ன இருந்துச்சு தெரியுமா, ரத்தத்தால் எழுதின ஒரு உடஞ்ச கிளாஸ் அப்படின்னு அவ காமிக்கும் போதான் அவனும் பயந்து போய், ஃபா இது உங்ககிட்ட எப்ப இருந்து இருக்கு அப்படின்னு அவன் கேட்கும் போது அவளும், முதல்ல நான் கேட்கறதுக்கு நீ என்கிட்ட பதில் சொல்லு, இதெல்லாம் என்னது, நீ எதுக்கு இந்த கண்ணாடி என் பெஞ்சு கீழே வச்ச, ஒருவேளை நீ என்ன அடுத்து கொள்ள போறியா அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும், ஃபா இது எத்தனை நாள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அவன் சொல்றதை கேட்காம அவளும் கதறிட்டு இருக்கும் போது தான் அவனும் ஒரு மேஜிக் சொல்லி அவளை மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறம் அவளும் கண்ணு திறந்தாக்கும் போது ஏதோ வித்தியாசமான இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். அப்பதான் இவளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வர்ற பார்த்து அவளும் பயந்து போய், இது என்ன இடம் ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு அவ பயப்படும் போது தான் அவனும் பக்கத்துல வந்துட்டு மந்திரம் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு அவளுக்குள்ள சாத்தானம் வந்து, நான் உன்னை விட மாட்டேன், மந்திரம் சொல்ற நிப்பாட்டி இல்லாட்டி நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது தான் அவனும் டக்குன்னு மேஜிக் சொல்லி அவளை அங்கிருந்து காப்பாத்திடுறான். அப்பதான் ஹீரோயின் கண்முழிச்சு வைக்கும் போது அவ வந்து நம்ம ஹீரோட வீட்டுல இருக்கிறத பார்க்க. அப்பதான் அவனும், கங்க்ராச்சுலேஷன் நீ அந்த சாபத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, எனக்கு தெரியும் உனக்கு இப்ப எல்லாமே கன்ஃபியூஸா தான் இருக்கும், ஏன்னா நீ இப்ப பார்த்ததெல்லாம் ரியலா நடந்த மாதிரியே இருக்கும், ஆனா அதெல்லாம் உனக்குள்ள இருந்த சாபம் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நினைக்க வச்சது அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும் ஒன்னும் புரியாம ரொம்ப கன்ஃபியூஸா இருப்பா. அப்பதான் அவனும், ஃபா எப்படி
இப்படியா நீ இதை பத்தி தெரிஞ்சுக்கிற ரொம்ப டீட்டெயிலா இறங்கிட்ட. அதனால நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். இந்த உலகத்துல மேஜிக்னு ஒண்ணு இருக்கு. உன்னை இப்ப கண்ட்ரோல் பண்ணதும் அந்த மேஜிக் தான். அதோட பேரு பிளாக் மேஜிக். உங்க ஸ்கூல்ல யாரோ ஒரு ஆளு தான் இந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி உங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கத்தான் நான் என்னோட உலகத்துல இருந்து நான் இங்க டீச்சரா வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதுதான் அவளை இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு இருக்க. அப்பதான் அவனும் ஃபா இனிமே நீ இங்கதான் தங்கியான், ஏன்னா இது அவனுக்கு சேஃப்டி. அப்புறம் இந்த பிளாக் மேஜிக் பண்றது யாருன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். உனக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஹீரோவும் இனிமே அவனோட வீட்டில் தங்கணும்னு சொன்னதுமே அவளும் வீட்டுல இருந்து லக்கேஜில் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்டோட வீட்டில் ஷிஃப்ட் ஆனதை போய் சொல்லுவா. அப்பதான் இவளும் ஃபோன் பேசிட்டு உழுக்க போவோமே நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவளும் மைண்ட் போய் நீ என்ன ட்ரெஸ் போடாம இருக்க, உனக்கு வெக்கமே இல்ல அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் நான் எதுக்கு வெக்க பண்ணும், இது என்னோட வீடு, இங்க பாரு வீணா என் கூட சண்டை போடாத, இது என்னோட வீடு, அதனால நான் உனக்கு ரூல்ஸ் என்னன்னு ஒவ்வொன்னா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீ நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன நம்பணும். நான் செய்யறது பிடிக்காம உனக்கு என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தோணும், ஆனா நீ என்ன கொஸ்டின் பண்ணக்கூடாது. அப்புறம் நீ இனிமே ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஃபேஸ் பண்ண போற, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். ஒருவேளை நான் சொல்றது நீ கேட்காட்டி அப்புறம் உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இந்த வீட்டுல இருந்து வெளியே போறது உனக்கு டேஞ்சர் தான், ஆனா உனக்கு எக்ஸாம்ல அவளை இம்பார்ட்டண்டா இருந்தா நீ தாராளமா ஸ்கூலுக்கு போகலாம். ஆனா உங்க ஸ்கூலு தான் நம்பர் 1 டேஞ்சர். சரி உனக்கு பிடிச்சல நீ சாப்பிட்டுக்கோ, அங்க இருக்க ஃப்ரிட்ஜ் டிவி பாக்குறான்னு பாத்துக்கோ, ஆனா தப்பி தவறி கூட நீ இந்த கோட்டைக்கு இந்த சைடு வந்துடாத, இது என்னோட பெட் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும் ஐயோ நீ மட்டும் பெட்ல எடுப்ப நான் சோஃபால எடுக்கணுமா, நான் உன்னை பத்தி இப்படிலாம் நினைக்கல அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் அப்புறம் என்ன பத்தி என்ன நினைச்ச, இந்த கொரியன் டிராமாலாம் பாக்குற மாரி பெரிய கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு கையில வாளோட சுத்துவேனா, சாரி நான் இப்படிதான் ரொம்ப நார்மல் டைப் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும் இங்க பாரு நான் உன்னோட கோஸ்டியூமை பத்தி பேசல, நான் உன்னை பத்தி பேசுறேன். நீ வந்து டீச்சர்னால என்கிட்ட ரொம்ப கைண்டா பிஹேவ் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன நிறைய ரூல்ஸ் சொல்ற அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் உனக்கே தெரியும் நான் உண்மையான டீச்சர் கிடையாதுன்னு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இருந்தெல்லாம் கைண்டா எதிர்பார்க்க, இங்க பாரு நீ வந்து என்ன ஒரு டீச்சரை பார்க்காத, உன் வயசுல இருக்கிற ஒரு பையனா பார்த்தா போதும். சரி நான் சொன்னதுலயா இருக்குல்ல இந்த கயிறை தாண்டி இங்கிட்டு ஒரு அடி கூட வச்சிடாத அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும் நான் ஏன் அந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் ஓ மேடத்துக்கு எல்லாம் கிளியரா சொன்னாதான் வராம இருப்பீங்களோ, இங்க பாத்தியா இங்க இருக்கிற பொம்மை எல்லாம் நீங்க ராத்திரி ஹக் பண்ணி கிடக்கிற டெடி பியர் எல்லாம் கிடையாது, இது எல்லாத்துக்கிட்டையுமே ஒவ்வொரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, நீ எப்ப உள்ள வருவேன்னு அதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, ஒருவேளை வந்தா அதெல்லாம் உன்னை அட்டாக் பண்ணிரும் அப்படின்னு அவன் பயன்படுத்தும் போதுதான் அவளும் பயந்து வருவா. இதை பார்த்து அவனு சிரிச்சிட்டு ஏமா சாதா டெடி பியரை பார்த்து இப்படி பயப்படுற, நான் கூட ஏதோ டிடெக்டிவ் மாரிலாம் என்ன பத்தி உண்மையை கண்டுபிடிக்குமே, நீ ரொம்ப தைரியசாலி நினைச்சேன், சரி போய் படி அப்படின்னு அவங்க 2 பேருமே இன்னையில இருந்து ஒரே வீட்டுல ஸ்டே பண்ண போறாங்க. அப்படி அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல ஆக்கும் போதுதான் அவளும் பைக்ல இருந்து இறங்கிட்டு சரி ஸ்கூல் இந்த பக்கம் இல்லையே நீ எதுக்கு என்ன இங்க ட்ராப் பண்ண அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் இங்க பார்ஃபா நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல தங்கியிருக்கோன்னு வேற யாருக்குமே தெரியக்கூடாது, அதனால என்ன பிரச்சனை இல்ல ஒன்னதான் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அவனும் சொல்லும் போதுதான் அவளும் திருப்பி கேள்வி கேட்க வர்றா. அப்பதான் அவனும் சைலண்டா இருக்க சொல்லிட்டு நம்ம ரூல்ஸை மறந்துட்டியா அப்படின்னு அவன் கேட்டதுமே அவளும் சைலண்டா சரி ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி போவ பாப்பா. அப்பதான் அவனும் ஒரு செகண்ட் நிக்க சொல்லிட்டு அவ கழுத்துல எந்த சக்தியுமே அவளை வசியப்படுத்தாம இருக்க ஒரு செயினை போட்டு விடுவான். அப்பதான் அவன் இவளை பக்கத்துல இருந்து செயின் போட்டதுனால அவ அப்படியே பிளஷ் ஆகி நிப்பா. இதை பார்த்து அவனும் என்னாச்சு என்ன பார்த்து உனக்கு ஷையாவதா அப்படின்னு அவன் கேட்கும் போது அவளும் அதெல்லாம் கிடையாது, நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது எங்க ஸ்கூல்ல படிக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு, இப்ப நீ எனக்கு செயின்லாம் மாட்டி வர்ற அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் ஓ இங்க பாரு இது வந்து சாதாரண செயின் கிடையாது, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குல்ல, அதனால நீ இதை சேஃபா பாத்துக்கோ, இது எப்பயுமே கழட்டி வச்சிடாத அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும் சரி நான் ஸ்கூலுக்கு போறேன் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தா யாராச்சும் பாத்துருவாங்க அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் ஓ நீ எது பயப்படுற, நான் தான் சொன்னேன்ல நம்மள யாரு பார்க்க போறா, நான் ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் பார்க் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இந்த ஐயாவோட பிளான் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு அவனும் சொல்லும் போதுதான் டிஸ்டன்ஸ்ல இருந்து அவளோட கிளாஸ்ல படிக்கிற 2 பொண்ணுங்க வந்து போட்டோ எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்ல வச்சு அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை கலைப்பாங்க. எஃபா அந்த சாருக்கு உனக்கு என்ன கனெக்ஷன், 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்கும் போது அவளும் இங்க பாருங்க நீங்க நினைக்க மாதிரில ஒண்ணும் கிடையாது, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு அவ சொல்லும் போதுதான் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு எஃபா உன்னோட லஞ்ச கொண்டு வர நீ மறந்துட்ட பாரு, எப்பயுமே இந்த அங்கிளை தொல்லை பண்றதே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு அவன் சொல்லும் போதுதான் இதை கேட்டு அங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்னது அங்கிளா வா அப்ப நம்ம சாரோனோட அங்கிளா அப்படின்னு அவங்க எல்லாம் ஷாக் ஆகிற மாதிரியே நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆவா. அப்பதான் ஹீரோவும் ஆமா நான் ஃபாவோட அங்கிள், சாரி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேல, என்கிட்ட பிரின்சிபல் தான் வந்து இந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லணும்னு சொன்னாரு, ஏன்னா நான் ஃபாவோட அங்கிள்னு தெரிஞ்சுன்னா நீங்க எல்லாருமே நான் ஃபாக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதோ கன்சர்ன் தர்ற மாரி நீங்க எல்லாம் நினைப்பீங்க, அதனாலதான் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லல, ஆனா நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க நான் எல்லாருமே ஈக்குவலா தான் பார்ப்பேன். அப்புறம் ஃபா லஞ்ச் பிரேக்ல நீ என்ன பாக்குவா, நம்ம 2 பேரும் ஃபேமிலி மேட்டர் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட, உங்க அம்மா வந்து உனக்கு என்னமோ மெசேஜ் பண்ணிருக்காங்களா, நீ அதை
இதை பாப்பியா அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். அப்பதான் இவனும் சும்மா அடிச்சு விடுறான் போலன்னு சொல்லி ஹீரோயின் அவளோட மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவளோட அம்மா வந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க. ஃபா, நான் உன்னோட அங்கிள் கிட்ட இப்பதான் பேசினேன், நீ லஞ்சு கொண்டு மறந்துட்டியாமே, அங்கிள் வந்து ஸ்கூல்ல இருந்து உனக்கு தருவாரு. அப்புறம் உன்னோட சயின்ஸ் டீச்சர் அங்கிள்னால நீ வந்து எதையுமே அவர்கிட்ட எதிர்பார்க்காத, அப்புறம் அடிக்கடி உன்னோட அங்கிளை போய் பாரு அப்படின்னு அம்மாவோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டு அவளே ஷாக் ஆயிருப்பா. அப்பதான் இதெல்லாம் கேட்ட அந்த பிள்ளைங்க எல்லாம், ஓ உண்மையிலேயே அந்த சாரு இவளோட அங்கிள் தான் போல அப்படின்னு அவங்கெல்லாம் நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்ல நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு ஹீரோவை பார்க்க போவா. நீ என்னோட அம்மாவை என்ன பண்ண, எதுக்கு அவங்க நீ தான் என்னோட அங்கிள்னு சொல்றாங்க அப்படின்னு அவ கேட்கும்போது அவனும், ஓ நம்ம பிளான்லாம் கைவிட்டு போயிடுச்சுல, அந்த கேர்ள்ஸ் பார்த்தனால நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் உங்க அம்மா நான் அப்படி சொல்ல வச்சேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அவளும், என்னது என்னோட அம்மாவை நீ அப்படி சொல்ல வச்ச, அப்ப நீ உன்னோட மேஜிக் பவரை எங்க அம்மா கிட்ட யூஸ் பண்ணியா? ஏய் அது எங்க அம்மா, நீ இது செய்யறதுக்கு முன்னாடியே என்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, ஒருவேளை நீ மேஜிக் பண்ணதுனால எங்க அம்மாக்கு என்னமா சாச்சுனா அப்படின்னு அவ கேட்கும்போது அவனும், ஓ வீணா கற்பனை பண்ணாத, உங்க அம்மாக்கு நான் ஒரு சிம்பிள் மேஜிக் ட்ரிக் தான் யூஸ் பண்ணேன், அவங்களுக்குலாம் ஒன்னும் ஆகாது அப்படின்னு அவனும் கூலா இருக்கும் போது தான் அவளும் டக்குன்னு கோவப்பட்டுட்டு, இங்க பாரு அவங்க வந்து உன்னோட அம்மா கிடையாது, அதனால எதை பேசுறா இருந்தாலும் பார்த்து பேசு, இப்ப நீ பண்ணது ரொம்பவே மோசமான வேலை முட்டாப்பாயில, நீ ஒரு டீச்சர் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் டீச்சர் மாரி அதை ஆக்ட் பண்ணு அப்படின்னு அவ சொன்ன உடனே அவனும் கோவத்துல ஒரு சிஸ்டர் எடுத்து அவளோட விரல் பக்கத்திலே குத்துறான். இதை பார்த்து அவளும் பயந்தோமா தான் அவனும் கோவத்துல, இங்க பாரு நான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி தான் உங்ககிட்ட சொல்லுவேன், நான் இங்க வந்தது அந்த கெட்ட சக்தியை உருவாக்குற அந்த ஆளை பிடிக்கத்தான், நான் வந்து உன்னோட டீச்சர்லாம் கிடையாது, அதனால என்கிட்ட அந்த மாரி பிஹேவியர்லாம் நீ எதிர்பார்க்க வேண்டாம், முக்கியமா அந்த ரூல்ஸை நீ ஞாபகம் வச்சுக்கோ, என்ன நீ எப்பயுமே சந்தேகப்படக்கூடாது, அதனால இப்ப வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு அவனும் அவளை பயன்படுத்திட்டு, சரி உனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இனிமே நம்ம வர்க்க மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும், சரி இப்ப நீ எதுக்கு நீ என்ன இங்க வர சொன்ன அது நீ முதல்ல சொல்லு, வேற என்ன நம்ம ஒர்க்கு செய்ய மாத்தான், நம்ம ரெண்டு பேரும் செப்பரேட்டா வேலை பண்ணா இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், நான் வந்து இந்த ஸ்கூல் இருக்கிற ஒரு பிளேஸை போய் செக் பண்ணி பார்க்க எங்க அந்த கெட்ட சக்தி இருக்குன்னு, அந்த டயத்துல நீ இந்த புக்கை பாத்தியா, இதுல வந்து லாஸ்டா நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட பேர் இருக்கு, இன்னும் உனக்கு அப்புறம் யார் யார் இருக்காங்களோ அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு அப்புறம் அவங்க தான் டார்கெட், அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்னன்னா நமக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும், என்னது நமக்கு இன்னும் டைம் இருக்கா, ஆமா நம்ம தேடுற அந்த ஆள் இருக்குல்ல அவனுக்கு வந்து சரியாவே மேஜிக் யூஸ் பண்ண தெரியல, அதனால கொஞ்சம் டைம் எடுத்து அவன் அடுத்தால பழி வாங்குவான் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும், என்னது மேஜிக்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் தான் இதெல்லாம் செய்யறானா அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும், என்ன சர்ப்ரைஸ் ஆயிட்டியா, ஆனா இதான் உண்மை, சரி நம்ம ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் இதை பத்தி தேடும், இப்ப நீ கிளாஸுக்கு போய்க்கோ இல்லாட்டி என்ன தான் திட்டுவாங்க அப்படின்னு அவனு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினும் இவளுக்கு அப்புறம் யார் நல்லா படிக்க போறாங்கன்னு பார்க்கும் போதுதான் நம்சைன்னு ஒரு பொண்ணோட பேர் இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஷோக்காரா, ஏன்னா 10ஆம் கிளாஸ்ல இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அடுத்தது அவளோட ஃப்ரெண்ட் நம்சைன் தான் ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளும் பயந்தோ இருப்பா. அப்பதான் இவளை பின்னாடி இருந்து யாரோ வாட்ச் பண்ற மாதிரி காமிக்காங்க. ஒருவேளை இது அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ற அந்த வில்லனா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லஞ்ச் பிரேக் அப்புறம் நம்சைனுக்கு ஆபத்து வர்ற மாதிரி கனவு வாங்குறா. அப்படி அவளும் பயந்து தூக்கத்துல நந்திக்கும் போது தான் நம்ம ஹீரோ ஃபோன் போட்டு, என்னப்பா கிளாஸ் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னொன்னோட தூக்கம் போலையா அப்படின்னு அவன் கேட்கும் போது அவளும், இல்ல நான் தூங்கலாம் இல்ல, சரி இப்ப எதுக்கு ஃபோன் போட்டேன் அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும், எதுக்கு போட்டேனா, நம்மளோட ரூல்ஸை மறந்துட்டியா, எல்லாரும் ஸ்கூல் விட்டு போய அப்புறம் என்ன மாதிரி எவிடன்ஸ் கிடைக்கும் நான் அவங்ககிட்ட தேட சொன்னேன்ல, இப்ப நான் வந்து இந்த ஸ்கூல் இருக்கிற ஒவ்வொரு பிளேஸ்ல போய் கெட்ட சக்தி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் என்னாச்சும் கிடைக்குதான்னு வரு அப்படின்னு அவனு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு மிஸ்டீரியஸான பிளேஸ்ல போய் பார்க்க, அப்பதான் அங்க ஒரு வசியம் பண்ற பொம்மை இருக்கிற பார்க்க. இதை பார்த்ததுமே அவனு கையில் எடுக்கும் போது அந்த இடமே மொத்தத்துல ஷேக் ஆகுது. இதை பார்த்து அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை கட்டுப்படுத்த பார்க்க, பரவாயில்லையே இந்த சக்தி நான் நினைச்ச காட்டி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு அவனும் ஒரு பக்கம் அந்த சக்தியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் வந்து அடுத்தது ஆபத்துல இருக்கிற நம்சைனுக்கு போன் போடுறா. நம்சைன் நீ இப்ப எங்க இருக்க, நீ சேஃபா தானே இருக்க அப்படின்னு அவ கேட்கும் போதுதான் நம்சைனும், ஓஃபா உனக்கு என்னாச்சு, நீ ஏன் திடீர்னு இப்படிலாம் கேட்க அப்படின்னு அவ கேட்கும் போதுதான் ஹீரோயினும், நம்சைன் ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஸ்கூல்ல நடக்கிறதுல உனக்கு தெரியல, அதான் டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் போட்டு சேஃபா இருக்கீங்களான்னு கேட்க சொன்னாங்க அப்படின்னு அவ சொல்லும் போது நம்சைனும், வா எனக்கு புரிஞ்சு, இந்த ஸ்கூல்லே நானும் ஒரு டாப் ஸ்டூடெண்ட் தானே, அதனால எனக்கு என்னமா ஆயிருமோன்னு நீ பயப்படுற கரெக்டா அப்படின்னு அவ கேட்கும் போதுதான் ஹீரோயின் ஷாக் ஆகி, உனக்கு எப்படி தெரியும் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வசியம் பண்றாங்கன்னு அப்படின்னு அவ கேட்கும் போது நம்சைனும், ஓஃபா ஒன்ன மாரி தான் நானும் கண்டுபிடிச்சேன், சரி நீ ஒன்னும் பயப்பட தேவையில்ல, நான் எப்பயே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்லும் போதுதான் ஹீரோயின் ரிலாக்ஸ் ஆயிட்டு, ஓ நல்ல வேலை நீ வீட்டுல இருக்க, ஏன்னா நீ ஸ்கூல்ல இருக்கிற ஆபத்து அப்படின்னு ஹீரோயின் பேசும் போதே நம்சைனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க, ஏ இன்னும் நீ வீட்டுக்கு போலையா வா அப்படின்னு அந்த சவுண்டு கேட்டு ஹீரோயின் டக்குன்னு ஷாக் ஆகி, நம்சைன் நீ இப்ப வீட்டுக்கு போலையா, நீ எங்க இருக்குன்னு சொல்லி நான் உடனே வர்றேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது அவளும், ஃபா நீ என்ன பத்தி கவலைப்படாத, என்ன யாரோ மியூசிக் ரூம்ல வர சொன்னாங்க, அது யாருன்னு தெரியல, அதனாலதான் நாங்க பார்க்க போறேன் அப்படின்னு அவளும் போன் கட் பண்ணிட்டு உள்ள போகும்போது தான் நம்ம ஹீரோயினும் டக்குன்னு அவளோட ஃப்ரெண்டா தேடி போறா. அப்பதான் நம்சைன் அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த ரூம்ல ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பொண்ணு தூக்கு போட்டு கிடக்கு. இதை பார்த்து அவளும் பயத்துல கத்தும் போதுதான் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்க வந்து அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறா. நம்சைன் நீ
பயப்படாத, அது வெறும் டோய் தான் அப்படின்னு அவளும் சொல்லும் போதுதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இதை பாக்காரு. அப்பதான் இவங்கள யாரோ ஒளிஞ்சு பாக்குறதா நம்ம ஹீரோ பார்க்கும் போது அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு நம்சைனை பயப்படாம இருக்க சொல்லி அவளும் தைரியப்படுத்துறா. அப்பதான் நம்சைனும் அவ இன்னைக்கு நடந்ததை பார்த்து பயந்து போய் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. அப்படி இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் அப்செட்டா உள்ள போகும்போது தான் நம்ம ஹீரோ கேட்கிறாரு, அம்மா இந்த நம்சைனாரு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு அவங்க கேட்கும் போது அவளும் நாங்க 10th ரொம்ப க்ளோஸா இருந்தோம், ஆனா அதுக்கப்புறம் வேற கிளாஸ்ல போனதுனால எங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் இருந்துருச்சு. சரி அதை பத்தி இப்ப எதுக்கு கேட்க, இன்னைக்கு யாருக்கும் நம்சைனை மியூசிக் கிளாஸுக்கு கூப்பிட்டு அவளை பயன்படுத்த பார்த்தது அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் ஓஃபா நான் அந்த ரூமை ஃபுல்லா தரவா செக் பண்ணி பார்த்தேன், அந்த ரூம்ல ஒரு கெட்ட சக்தியும் கிடையாது, யாரோ ஒரு ஆளு தான் நம்சைனை பயன்படுத்துறதுக்காக அந்த பொம்மை அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும் ஏன் எதுக்காக அவளை பயன்படுத்துறதுக்காக அந்த மாதிரிலாம் செட் பண்ணணும் அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நம்சைன் ஸ்கூலுக்கு வர வேண்டாம் தான் இது பண்ணவங்களோட பிளான். இப்போ அதே மாதிரி நம்சைனும் அதை பார்த்து பயந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டான், சோ அவளோட பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் எனக்கு ஒன்றும் புரியல, சரி இன்னும் நம்ம எப்படி அந்த கெட்ட சக்தியை உருவாக்குற அந்த ஆளை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு அவளும் கேட்கும் போது தான் அவன் ஒரு புதிய பிளான் போடுறான். இங்க பாரு நமக்கு இப்ப கன்ஃபார்மா தெரிஞ்ச என்னன்னா அந்த பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ற ஆளு டாப் ஸ்டூடெண்ட்ஸா தான் பார்த்து டார்கெட் பண்றான். அதனால நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ் பேட்சுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அரேஞ்ச் பண்றேன், யாரெல்லாம் படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா வருவாங்க. அதே மாரி இவங்கெல்லாம் படிக்கிறத பார்த்து பொறாம்பட்டு அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ற அந்த வில்லனும் அங்க வருவான். அப்படி நம்ம ஹீரோவும் நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்காரு. அப்பதான் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல யாராச்சும் வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செக் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு அவளும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா, இதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது, இன்னைக்கு வந்து எல்லாருமே படிச்சுக்கிட்டே இருந்தாங்க, யாரையுமே பார்க்க வித்தியாசமா தெரியல, நம்மளால எப்படி அந்த வில்லனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் எனக்கு புரியுது இது ரொம்ப கஷ்டமான வேலை தான், ஆனா இதுக்கெல்லாம் நீ ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை, ஏன்னா நம்ம தேடுறது 100ல ஒருத்தனை, அவனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு அவனும் சொல்லும் போதுதான் டக்குன்னு ஹீரோனுக்கு என்னமோ யாகம் வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, நம்ம கிளாஸ்ல மொத்தமே 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, ஆனா இன்னைக்கு வச்ச ஸ்பெஷல் சயின்ஸ் கிளாஸ்ல 41 பேர் இருந்தாங்க, அப்படின்னா அந்த ஒரு ஆளா தான் இருக்கும் நம்ம தேடுற ஆள் அப்படின்னு இவங்க 2 பேருமே ஷாக் ஆகி திருப்பியும் ஸ்பெஷல் கிளாஸுக்குள்ள போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி இவங்க சந்தேகப்படுற அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கலான்னு போகும்போது தான் ஹீரோயின் டக்குன்னு மெசேஜ் பண்றான், இப்ப நீ திரும்பி பாத்துறாத, அவ உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்கா, நீ இப்ப திரும்பி பாக்குறது டேஞ்சரா கூட போய் முடியலாம் அப்படின்னு அவனு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோயின் பயந்துகிட்ட அவ மொபைல் வழியா அவளுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் பயந்துகிட்ட சரி நம்ம இப்ப என்ன பண்ணலாம், அவளை இப்பயே பிடிச்சிடலாமா அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் இல்ல நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல, அவ தான் அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்றாளான்னு, அதனால வெயிட் பண்ணும் அப்படின்னு இவங்க 2 சேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு சார் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் நான் போலாமா அப்படின்னு அவளை பார்த்தோமே நம்ம ஹீரோ பயந்து போய் சரி போயிட்டா அப்படின்னு அவளும் போகும்போது தான் நம்ம ஹீரோயின் டக்குன்னு சார் நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு அவளை ஃபாலோ பண்ணி போவா. அப்பதான் நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு நீ எங்க போற ஆஜின், நமக்கு இப்ப டைம் இல்ல, நீ அந்த சைடு போனா இந்த சைடு போறேன், அவளை நம்ம கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு இவங்க 2 பேருமே 2 சைடுல போய் அந்த பொண்ணை தேடுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனும் கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ள ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு இருக்கும் போது கடைசி ரூம்ல அந்த பொண்ணும் இவளை பிடிச்சு உள்ள இழுத்துறா. அப்படி அவளும் பயந்து சவுண்ட் உண்டாக்கும் போது தான் நம்ம ஹீரோ அதை கேட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு ஓடி வர்றான். அப்பதான் அந்த இடம் மொத்தமே சைலண்டா இருக்கு. அப்பதான் அவனு மெதுவா உள்ள வந்து இங்க பாருங்க உள்ள யாராச்சும் இருந்தா இப்பயே சொல்லிருங்க, இல்லாட்டி நான் டோரை உடைக்க வேண்டி வரும் அப்படின்னு அவனும் பைய போகும்போது தான் அங்க இருந்து ஒரு சவுண்டுமே வராது. அப்பதான் அந்த பொண்ணும் நம்ம ஹீரோனை பேசோடாம கிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோ டோர் உடைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மூஞ்சிலே தண்ணி அடிச்சு அவனோட மெயின் பாயிண்டே உடச்சு விட்டுருவா. அப்பதான் அவனும் உடஞ்சே உட்காந்துட்டு ஏமா இப்படி பண்ண அப்படின்னு அவனும் பார்க்கும்போது தான் அவளும் மந்திரம் சொல்லி சாத்தான் இங்க இருந்து நீ ஒளிஞ்சு போ, நீ தான் எங்க ஸ்கூல பிடிச்ச சாத்தான் அப்படின்னு அவன் நினைச்சு அந்த பொண்ணு பழி வாங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னா போய் பேசுவாங்க, சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் நினைச்சு நீங்க தான் எங்க ஸ்கூல்ல நடக்கிறதுக்கெல்லாம் காரணம்னு, அதனாலதான் நான் உங்களை அட்டாக் பண்ணேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் என்னது என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு அவனும் கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் கிளாஸுக்கு வந்த, உனக்கு தான் சயின்ஸே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது அவளும் அதுவா கொஞ்ச நாளா இந்த சார் வந்து உன் கூட பேசிட்டு இருக்கிற பார்த்தேன், அதனால அடுத்ததை ஒன்ன என்னமாச்சும் பண்ணிட போறான்னு சொல்லிதான் நான் பயந்தோ இங்க வந்தேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் ஏமா நான் என்னமா பண்ண போறேன், என்ன பார்த்து அந்த அளவுக்கு டெரரா இருக்கு அஜின் சார், நானும் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்கும்போது சந்தேகப்பட்டேன், அதே மாதிரி தான் அவளும் சந்தேகப்பட்டிருக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போதுதான் அந்த பொண்ணும் கேட்க சரி என் பேர் வந்து இவா, நம்ம ஸ்கூல்ல இப்ப ரீசனா நடக்கிறதுக்கெல்லாம் அந்த பிளாக் மேஜிக் தான் ரீசன் நீங்களா நினைக்கீங்களா அப்படின்னு அவ கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொன்னாலுமே அந்த பொண்ணு சந்தோஷம்
யோசத்துல எஸ் நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்ப பிளாக் மேஜிக்ல உண்மையிலே இருக்கா அப்படின்னு அவளும் எக்ஸைட் ஆகாம தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இதை பத்தி யாருகிட்டயும் பேச வேண்டாம் தானே அப்படின்னு அவன் கேட்கும் போது அவளும் ஓ அதுக்கு என்ன இப்போ ஈவாவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அப்படின்னு அவ சொல்லும் போது தான் நம்ம ஹீரோவும் கடுப்பாய் சரி என்னமோ பண்ணுங்க, ஆனா 2 பேரும் நம்ம ஸ்கூல்ல நடக்கிற பத்திலாம் தெரியும்ல, அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனே எந்திரிச்சு போகும்போது தான் நம்ம ஹீரோயினும் சரி இப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் ஏமா என்ன இருந்தாலும் நான் வந்து சார் இன்னும் போய் பாடம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவன் அங்க இருந்து போயிடுவான். அப்பதான் அந்த ஈவாவும் ஹீரோயின் கிட்ட வா அப்ப நம்மளும் கிளாஸுக்கு போகணுமா, ஆனா எனக்கு அங்க போர் அடிக்க அப்படின்னு அவ சொல்லும் போது தான் ஹீரோயினும் சரி அப்ப நம்ம கிளாஸ் கட் அடிக்கலாம். என்னது ஒன்ன மாரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் கட் பண்ணுவீங்களா அப்படின்னு அவ ஷோக்காம தான் ஹீரோயினும் ஏன் நீ அப்படி கேட்க, நான் வந்து மத்தவங்க மாரி எல்லாம் கிடையாது, வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே லைப்ரரி போவாங்க. அப்பதான் அதே டைம் நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி கெட்ட சக்தியை கண்டுபிடிச்ச அந்த ரூமுக்கு போய் என்னமாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்பான். அப்பதான் அங்க இருக்கிற பெஞ்சு கீழே நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அவங்கிட்ட காமிச்ச அதே சிம்பிள்ல கீழே ரத்தத்தில் எழுதியிருக்கும். இதை பார்த்து அவனும் கன்ஃபியூஸ் ஆகி சார்ட் எடுத்து இதுக்கு முன்னாடி வசியத்துக்கு இடையான அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இதே மாதிரி ஒரு உடஞ்ச கிளாஸ்ல அந்த சிம்பிள் இருந்திருக்கும். அப்படி அவங்க கிளாஸ் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோவும் அதே சிம்பிள் வரைச்சிட்டு வரும்போது தான் கடைசியில் அது எண்டாയി நிக்கிறது இந்த ஸ்கூலோட பின்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட்ல. அப்போ ஒருவேளை அங்க அவனுக்கு என்னமாச்சும் க்ளூ கிடைக்கான்னு சொல்லி டக்குன்னு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு ஓடி போறான். அப்படி அதே நேரம் ஹீரோயின் இவாவும் லைப்ரரியில பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவாவும் எனக்கு வந்து பிளாக் மேஜிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, அதனால அதை பத்தி நான் புக் எல்லாம் படிச்சு பார்த்தேன், நான் நினைச்சேன் அதெல்லாம் கட்டுக்கதைன்னு, ஆனா நம்ம ஸ்கூல்ல நடக்கும்போது என்னாலே நம்ப முடியல. அப்புறம் அதே புக்ல எனிக்மான்னு சொல்லி ஒரு கேரக்டர் நான் படிச்சிருக்கேன், நம்ம சாரை பார்க்கும்போது எனக்கு அந்த எனிக்மா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு அவ சொல்லும் போது ஹீரோயினும் எனிக்மாவா அப்படின்னா என்ன அப்படின்னு அவ கேட்கும்போது இவாவும் ஓ நீ அதை பத்தி கேள்விப்பட்ட கிடையாதா, இல்ல நான் அந்த மாரி கேள்விப்பட்ட கிடையாது, அது என்னன்னு இவா உனக்கு என்னாச்சு இவா அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ரொம்ப பயந்தோ இருப்பாங்க. அப்பதான் நம்ம இவாக்கு அந்த மாரியே அந்த ஸ்கூல் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாரி டக்குன்னு வாந்தி எடுத்து இந்த மாரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பயந்தோ இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயினும் என்ன செய்யணும்னு தெரியாம அவளும் பயந்தோ இருக்க. அப்பதான் அந்த டைம் நம்ம ஹீரோவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க வித்தியாசமா என்னமோ சவுண்ட் இருக்கு. இதை பார்த்து அவனும் பக்கத்துல பார்க்கும்போது தான் அங்க ஒரு டைப்ரைட்டர் இருக்கு. அப்பதான் அதுல அஜின் நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவனோட பேரை பார்த்ததுமே அவனு ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் டக்குன்னு அங்க இருக்கிற கெட்ட சக்தி அவனை தூக்கி போட்டுரும். அப்படியே நம்ம ஸ்கூலுக்குள்ள பார்த்தா அங்க இந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ற பொண்ணு ஒரு ரெட் கோட் போட்டு உள்ள வந்துகிட்டு இருப்பா. அப்படி எல்லாருமே அந்த ஸ்கூல்ல வித்தியாசமா நடக்கிறத பார்த்து பயந்தடிச்சு வெளியே போகும்போது தான் இந்த பொண்ணு யாரையோ தேடி உள்ள போயிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயினும் இவாவை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த நெக்லஸ் எடுத்து அவளுக்கு மாட்டி விட்டுறா. அப்படி அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் மத்தவங்க மாரியே அவளும் ஓமிட் பண்றா. ஏன்னா அந்த செயின் இருக்கிற வேற தான் அந்த கெட்ட சக்தி அவளை தாக்காது. ஆனா இப்ப அந்த செயினை வந்து அவளோட ஃப்ரெண்ட் இவா கொடுத்ததுனால நம்ம ஹீரோயின் அந்த கெட்ட சக்தியினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்பதான் டக்குன்னு அவங்க எல்லாருக்குமே சரியாயி அந்த வானிலையே மொத்தமா சேஞ்ச் ஆகுது. அப்படி என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த கெட்ட சக்திட்டு இருந்து இந்த ஸ்கூலையே காப்பாத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து ஸ்கூலுக்கு வருவான். அதே டைம் நம்ம ஹீரோயின் இருக்க ரூம்ல தான் அந்த மர்மமான பொண்ணும் சுத்திக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே தைரியமா அவளை ஃபாலோ பண்ணி போவா. அப்பதான் நம்ம ஹீரோ ஃபோன் போட்டு வா உனக்கும் ஆள் இல்ல, நீ சேஃபா தானே இருக்க, நான் சேஃபா தான் இருக்கேன், அப்புறம் நம்ம தேடுற ஆளை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ இப்ப இந்த ஸ்கூலுக்குள்ள தான் இருக்கா அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் வா நீ வந்து அவளை ஃபாலோ பண்ணி போவாத, சிச்சுவேஷன் இப்ப நான் நினைச்ச மாதிரி கிடையாது, அவளை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நினைச்சேன், ஆனா அவ பிளாக் மேஜிக் ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றா, அதனால நீ அவளை ஃபாலோ பண்ணி போவாத புரிஞ்சா அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவளும் அந்த வில்லனோட ரூமுக்கு வந்துடுறா. அப்பதான் ஹீரோயின் பேசாம இருக்கிற பார்த்து அவனும் வா ஒட்டத்தரமா நீ ஒண்ணுமே பண்ணிடாத, நான் சொல்றது கேளு, அவளை ஃபாலோ பண்ணி போவாத அப்படின்னு அவனும் சொல்லும் போது தான் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம கோவத்துல அவ பக்கத்துல போறா. அப்பதான் அந்த ரூமே மொத்தத்துல மாறி இவ வேற ஏதோ இடத்துல வந்திருக்க. அப்பதான் இவ உள்ள வந்தவுமே அந்த டோர் லாக் ஆயிடுது. இதை பார்த்து அவளும் பயந்து இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவும் வா உனக்கு என்னாச்சு, நீ ஏன் பதில் சொல்ல முடிக்க அப்படின்னு அவன் கேட்கும் போது அவளும் அஜின் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, நான் இந்த ரூமுக்குள்ள வந்தவுமே இந்த இடமே மொத்தமா மாறி போச்சு, இந்த இடமே பார்க்க ராத்திரி மாரி இருக்கு, என்னாச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவ கன்ஃபியூஸா இருக்கும்போது அவனும் வா நான் சொல்றது பொறுமையா கேளு, நீ வந்து எங்க இருந்தியோ அதே இடத்துல தான் இருக்க, அந்த பொண்ணு வந்து பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க, நீ இப்ப பாக்குறதெல்லாம் அவளோட கற்பனை, உண்மை என்னன்னா நீ இப்பயும் அந்த ரூம்ல தான் இருக்க அப்படின்னு அவனு சொல்லும் போதுதான் அந்த பொண்ணும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே நிப்பா. வா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், கண்டிப்பா நீ அந்த ரூம்ல தனியா இல்ல, நம்ம தேடுற ஆளு உன் பக்கத்துல தான் இருப்பா.
பா நான் சொல்றத நீ அமைதியா கேளு, உன் பக்கத்துல என்னமாச்சும் பொருள் இருக்கும், அது நீ தட்டி விடு அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு அவளும் தட்டி விடும் போதுதான் அங்க இருக்கிற பெயிண்ட் விழுந்து நேரா நம்ம நம்சைன் கால் கிட்ட போகுது. அப்பதான் அந்த இடத்துல பெயிண்ட் நிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினும் அவ அங்க இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவா. அப்படி இதை பார்த்து நம்சைனும் கத்தியால நம்ம ஹீரோயினை கொள்ள வரும்போது தான் அவள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. அதே டைம் நம்ம ஹீரோயினோட சத்தமே கேட்காதனால அவனும் டக்குன்னு ஸ்கூலுக்கு கொள்ளாடுறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ரூமுக்கு கீழே ரத்தத்தை வச்சு நிறைய மந்திரம் போட்டு வச்சிருக்கு. அப்படி இது இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரூம்ல அவ வேற எங்கேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த மந்திரத்துல அடிக்க பாக்காரு. அதே டைம் நம்ம ஹீரோயினும் நம்சைன் கிட்ட இருந்து தப்பிச்சோ பார்க்கும் போது தான் அவளும் கத்தியாலேயே நம்ம ஹீரோயினை குத்த வர்றா. ஆனா எப்படி அவ நம்சைனை குத்த விடாம அவளை பாதுகாத்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லா மந்திரத்தையும் கண்டுபிடிச்சு அது இல்லாம ஆக்கிடுவான். அப்பதான் நம்ம ஹீரோயின் பழைய மாரியே அவளுக்கு அந்த ஸ்கூலை பார்க்க முடியுது. அப்பதான் கண்ணு முன்னாடி நம்சைன் அவளை கொலை பண்ண போறத அவ பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்சைனுக்கும் புரிஞ்சு வச்சு நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டான்னு. அதனால உடனே அவளை கொல்ல போகும்போதான் நம்ம ஹீரோ டக்குன்னு அங்க வந்து நம்சைன் அட்டாக் பண்றான். அப்பதான் டக்குன்னு அவளுக்கு உடம்பு முடியாம போகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கோவப்படுவா. நீ என்ன பண்ற, அவளை ஹேட் பண்ணாத அப்படின்னு அவ சொல்லாம தான் ஹீரோவும் வா நான் அவளை ஒண்ணுமே பண்ணல, ஒருவேளை அவ அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி நடக்கலாம். இங்க பாரு நீ யாரா இருந்தாலும் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கு, மரியாதை நீ எல்லாத்தையும் நிறுத்திடு, அதான் உனக்கும் நல்லது அப்படின்னு அவனு சொல்லும் போது அவ அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோ பின்னாடி போகும்போதான் நம்ம ஹீரோயின் போக விடாம அஜின் அவளை விடு, நீ அவளை ஃபாலோ பண்ணி போகாத அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் வா நம்ம அந்த பேட் கை யாருன்னே கண்டுபிடிச்சாச்சு, நம்ம கண்ணு முன்னாடியே போறாவ, இப்ப பிடிக்கலன்னா பின்ன பிடி அப்படின்னு அவனும் போக பார்க்கும் போதான் ஹீரோயின் போக விடாம இல்ல நீ அங்க போறது டேஞ்சரா இருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு அவளும் ஃபோர்ஸ் பண்ணும் போதான் நம்ம ஹீரோ கோவத்துல இங்க பாரு பிரச்சனை டேஞ்சரா இல்லையான்னு நான் தான் டிசைட் பண்ணணும், நீ கிடையாது, நீ முதல்ல வீட்டுக்கு போ, இவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனும் அங்க இருந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவளை கொல்ல வந்து யாருன்னு நினைச்ச பார்க்கும் போதுதான் அவளுக்கு அது நம்சைன் தான் புரிஞ்சு போயிருது. அப்படி அவளும் நம்சைனை பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அங்க வர்றான். இதை பார்த்து அவளும் டென்ஷன் ஆகி பார்க்கும் போதுதான் அவனு அது புரிஞ்சுக்கிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, அவளை நான் கொல்லலாம் இல்ல, எனக்கு தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு அவன் உள்ள வருவான். அப்பதான் அவளும் அவனோட இன்ஜுரிக்கு எல்லாம் மருந்து போடும் போது அவன் அதை பார்த்து இங்க பாரு என்னோட இன்ஜுரி எல்லாம் மாறிக்கிறோம், நீ எனக்கு மருந்தெல்லாம் போட தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளும் அது எப்படி மாறும், உன்னை ஹாஸ்பிட்டல் போக சொன்னாலும் நீ போக மாட்டேங்க, அதனால இந்த ஆயில்மெண்ட் ஆச்சும் அப்ளை பண்ண விடு அப்படின்னு அவளும் காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோவும் கேட்கான் வா உனக்கு எப்பல இருந்து தெரியும் நம்ம தேடுற ஆளு உன்னோட ஃப்ரெண்ட் நம்சைன் அப்படின்னு அவனும் கேட்கும் போது அவளும் சைலண்டா இருப்பா. அப்பதான் அவனும் வா எனக்கு தெரியும் அது உன்னோட ஃப்ரெண்ட் நம்சைன்னாலதான் நீ என்ன போக விடலன்னு, ஏன்னா நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்ச, உண்மையிலேயே நீ அவளோட மூஞ்சிய பாத்தியா, ஒருவேளை அது நம்சைன்னா நீ என்கிட்ட சொல்ல கூட தேவையில்லை, ஜஸ்ட் நீ தலையாட்டினாலே போதும் அப்படின்னு அவனும் கேட்கும் போதுதான் அவளும் அழுதுகிட்ட ஆமான்னு தலையாட்டுறா. அப்பதான் இதை பார்த்து அவனும் அப்போ உன்னோட ஃப்ரெண்டு தானே அது, சரி நீ இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு எப்படி அழுகிறவங்களை கம்ஃபர்ட் பண்றேன்னு தெரியாது அப்படின்னு அவனும் பேசிட்டு இருக்கும் போதுதான் அவளோட வயிற்றுல இருந்து பசியோட சவுண்ட் கேக்கு. இதை பார்த்து அவனும் சிரிச்சிட்டு எனக்கு சோகமா இருக்கிறவங்கள கம்ஃபர்ட் பண்ண தெரியாது, ஆனா பசியா இருக்கிறவங்களுக்கு டின்னர் வாங்கி கொடுக்க தெரியும், நம்ம ரெண்டு பேரும் வெளியே டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் அவளோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க டின்னர் முடிச்ச அப்புறம் அவனும் கேட்பான் சரி நீ எதுக்கு இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்க, அதை அங்கிட்டு மாத்தி அப்படின்னு அவனு சொல்லும் போதுதான் அவளுக்கு நம்சைனோட ஞாபகம் வருது. அதனால அவள் இமோஷனலா அவங்கிட்ட சொல்லுவா அஜின் நான் எப்பெல்லாம் சோகமா இருக்கேனோ அப்பெல்லாம் நான் மாடிக்கு ஓடி வந்துடுவேன், ஏன்னா அங்க இருக்கிற காத்துல என்ன ரிஃப்ரெஷ் பண்ணி என்ன ரிலாக்ஸ் ஆக வைக்கும், சில டைம் நான் கனவெல்லாம் கண்டிருக்கேன் ஆகாயத்துல நான் பறக்கிற மாரிலாம், அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் சரி உனக்கு ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசையா இருக்காப்ப அப்படின்னு அவளை கூட்டிட்டு போய் மேஜிக்காலே அவ பறக்கிற மாரி கற்பனை பண்ண வைப்பான். அப்பதான் அவளை பார்த்துட்டு அவனும் வா உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கும் போது அவனும் இல்ல நான் உன நம்புறேன் அப்படின்னு அவனும் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ஆகாயத்துல பறந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான், ஆனா அவங்களுக்கு ரியலா ஃபீல் பண்ணும். அப்பதான் நம்ம ஃபாவும் ஹாப்பியா இருக்கிற பார்த்து அவனும் சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே தனியா போய் பேசுவாங்க. அஜின் நானும் நம்சைனும் 10th இருந்து தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அந்த டயத்துல எங்க ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நான் வந்து யாருகிட்டயுமே பேச மாட்டேன், அதே மாரி நம்சைனுக்கும் மார்க் இல்லாதனால அவகிட்ட யாருமே பேச மாட்டாங்க, அதனால எங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனா அவங்க அம்மா வந்து ரொம்ப ரூடான கேரக்டர், ஏன்னா ஒரு நாள் அவங்க அம்மா எங்க ரெண்டு பேரும் டின்னர் கூப்பிட்டு அவளோட மார்க் ஷீட்டும் என்னோட மார்க் ஷீட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவளை விட எனக்கு எல்லாத்துலயுமே நல்ல மார்க் இருக்குனால அவங்க அம்மா அவ மேல கோவப்பட்டாங்க, ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் சுத்துறோம், ஆனா அவக்கு மட்டும் நல்ல மார்க் இல்லைன்னு. அதுக்கப்புறம் என்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நானும் வீட்டுக்கு கிளம்போதான் அங்க அவளோட அம்மா அவ மார்க் கம்மியா வாங்கிட்டான்னு சொல்லி கம்பியை நல்லா சூடு பண்ணி அவளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நான் பயந்து போயிட்டேன், ஏன்னா என்னதான் மார்க் வாங்காட்டியும் ஒரு அம்மா தன்னோட பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துவாங்களா, இதை பார்த்ததுமே எனக்கு அவங்க வீட்டுக்கு போகவே பயமாயிருச்சு. அதனால நான் நம்சைனை பாக்குறதை நிறுத்திட்டேன், என்னால அவளுக்கு ஒரு பிரச்சனை வர வேண்டாம். அப்படி அந்த நாள் தான் நாங்க கடைசியா சந்திச்சு பேசினது. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் வேற கிளாஸுக்கு போய் அப்புறம் பேசிக்கிறதே இல்லை. அப்ப ராஜின் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல மறைச்சிட்டேன், நம்ம தேடுற வில்லன் யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு. அன்னைக்கு நம்ம அடுத்த டார்கெட் நம்சைன்னு கண்டுபிடிச்சதுனால மத்தவங்களுக்கு நடந்த மாரி அவளுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு நமக்கு டவுட் வராம இருக்கத்தான் அன்னைக்கு அந்த ரூம்
ரூம்ல அவளே சூசைட் பண்ண மாரி ஒரு டோயை ஃபிட் பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா அவ கையில அன்னைக்கு அந்த நான் பெயிண்ட் இருந்த பார்த்தேன். அவ தான் அந்த டோய் மேல பெயிண்ட் ஊத்தி ரத்த வரமே செட் பண்ணி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவளே அதை பார்த்து பயந்து நம்ம யாருமே சந்தேகப்படுற மாரி எல்லாம் பக்கா பிளான் பண்ணி வச்சிருக்கா. நான் இது உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கணும், ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நம்சேன் நம்ம தேடுற அந்த கெட்ட சக்தியா இருக்காதுன்னு. அப்படின்னு அவளும் ஃபீல் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ தட்டி கொடுத்துட்டு, இங்க பாருஃபா, நம்சேன் உன்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கும் தெரியும், ஆனா மத்தவங்களை காப்பாத்தணும்னா நம்ம தீய சக்தியை அழிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவனு சொல்லும் போது தான் ஹீரோயின் பயந்துட்டு, அஜின் நீ என்ன சொல்ற? அப்ப நம்சேனோட உயிருக்கு ஆபத்து இருக்கா? ப்ளீஸ் நீ அவளை ஒன்றும் பண்ணிடாத, அந்த கெட்ட சக்தியை மட்டும் அழிச்சிட்டு எனக்கு என்னோட பழைய நம்சேனை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு அவளும் கெஞ்சும் போது தான் இதை கேட்டாவணும், வா நீ கவலைப்படாத, எனக்கும் யாரையும் கொல்லணும்லாம் இல்லை, என்னால முடிஞ்சளவு நான் அவளை காப்பாற்ற பார்க்கேன், ஆனா அவளோட டைம் இப்போ முடிய போகுது, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்லயே அவ இறந்து போயிடுவா, ஏன்னா அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்றதுனால அவளாலே அவளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு அவன் சொல்லும் போது தான் அவளும் ஷாக் ஆயிடுறா. என்னது நம்சைன் இறந்துருவாளா? அது எப்படி சாத்தியமாகும்? வா, நம்சைன் வந்து பிளாக் மேஜிக் கட்டுப்பட்ட ஒரு ஆள், இவளுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அவங்க தான் நம்சைனுக்கு பிளாக் மேஜிக் சொல்லி கொடுத்து அவளை அவனோட கண்ட்ரோல் வச்சிருக்கான். மிஞ்சி போனா 2 நாள்லயே அந்த பிளாக் மேஜிக்னால நம்சைன் இறந்துடுவா, அதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறா. ஏன்னா நம்ம ஹீரோ யூஸ் பண்ண மேஜிக்கல் டைம் முடிஞ்சு வச்சு, அதனால திருப்பி இவங்க 2 பேரும் பழைய நிலைக்கே திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் நேராவே நம்சைன் கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு சொல்லி அவனு வீட்டுக்கு போறான். அப்பதான் நம்சைனோட அம்மா அவனை பார்க்காங்க. இதை பார்த்து அவனும், குட் மார்னிங், நான் நம்சைனோட பயாலஜி சார், நம்சைன் வீட்டுல இருக்காளா, எனக்கு அவ கூட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு அவனும் நம்சைனோட வீட்டுக்குள்ள வருவான். அப்பதான் அம்மாவும், என்ன சார் இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க, உங்க ஸ்கூல்ல இருந்து எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு அம்மா கேட்கும்போது அவனும், சாரி மேம், இது ஸ்கூல்ல இருந்து சொல்லி விடல, நாங்க டீச்சர்ஸா ஒவ்வொருத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அம்மா நம்சைன் இல்லையா, அவளை காணோம் அப்படின்னு அவனும் கேட்கும்போது தான் 2 பேர் தலையும் திடீர்னு வலிக்கு. ஏன்னா மேல நம்சைன் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அம்மாவும், சாரி சார், என் மக வந்து படிக்க நினைக்கிறேன், எனக்கு அப்பப்ப தலை வலிக்கும், அதனால நான் ப்ரெஷருக்குள்ள மாத்திரை எல்லாம் போட்டுக்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு அம்மாவும் அவன் பக்கத்துல இருந்துட்டு, ஆமா சார், நம்சைன் நல்லா படிக்கலையா, ஆனா அவன் நல்லா படிக்காலே, அப்புறம் எதுக்கு நீங்க அவளை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க, ஒருவேளை அவளை யாராச்சும் கொடுமைப்படுத்துறாங்களா, ஏன்னா அந்த மாரி பிரச்சனை மட்டும் தானே வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவனும், என்னது நம்சைனை கொடுமைப்படுத்துறாங்களா மேடம், உங்க பொண்ணுதான் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறா அப்படின்னு அவனும் ஃப்ளோவில் சொல்லும் போது தான் இது கேட்டு அவங்க அம்மா அவங்க வந்துட்டு, என்னது என்னோட மகன் மத்தவங்களை கொடுமைப்படுத்துறாளா சார், நான் என்னோட பொண்ணை அப்படி வளர்க்கல அப்படின்னு அவங்களும் சண்டைக்கு வரும்போது தான் இது கேட்டு அவனும், சரி நான் நம்சைனை போய் பார்க்க போறேன், எனக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்னு அவனும் போக பார்க்கும்போது தான் டக்குன்னு அம்மா அவனோட கையை பிடிச்சு போக விடாமாக்குறாங்க. அப்பதான் அவனோட கையில இருக்கிற வித்தியாசமான டேட்டுலாம் பார்த்து அவங்களுக்கு டவுட் வந்துருது, அம்மா உண்மையிலே நீ யாரு, எனக்கு தெரியும் வீட்டுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் வர்றாங்கன்னா ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு, ஆனா ஸ்கூல்ல இருந்து இதுவரை அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனே இல்லை, உண்மையை சொல்லு நீ யாரு அப்படின்னு அவங்களும் கேட்கும் போது அவனும், மேம் இங்க பாருங்க, நான் உண்மையிலேயே அவளோட சார் தான், வேணும்னா நீங்க நம்சைன் கிட்டே கேட்டு பாருங்க, ஆனா இப்ப எனக்கு டைம் இல்லை, நான் நம்சைனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவனும் போகும்போது தான் அவங்க அம்மாவும் கத்தி எடுத்து அவனை குத்தரக்கா வர்றாங்க. இதை பார்த்து அவனும், சும்மா இல்ல, உன்னோட பொண்ணு உன்ன மாரியே இருக்கா, 2 பேரும் சொன்னா புரிஞ்சுக்கிற மாட்டீங்க போல அப்படின்னு அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி கத்தியை பறக்க வைக்கும் போது தான் அவங்க அம்மாவும் பயந்து போய் டக்குன்னு போலீஸ் போன் போட போறாங்க. இதை பார்த்து அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள மயக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேல நம்சைனோட ரூமுக்கு போகும்போது தான் அவளும் உள்ள இருந்துகிட்டு, சார் எதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்தீங்க, நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளோட குரல் இருக்கும். இது கேட்டு அவனும், நம்சைன் எனக்கு தெரியும் நீ தான் நம்ம ஸ்கூல்ல பிளாக் மேஜிக் யூஸ் பண்றேன்னு, நான் சொல்றது கேளு, அது ரொம்ப டேஞ்சர், அது உன்னோட உயிரை கூட கொள்ளும், உன்னோட பாடிக்கு ஒரு லிமிட் இருக்கு, அது நீ எப்பயே கடந்துட்ட, ப்ளீஸ் இப்பயே நிறுத்திடு அப்படின்னு அவன் சொல்லும் போது தான் அவளும், என்ன சார் சொல்றீங்க, அது என்னோட உயிரை கொள்ளுமா, ஆமா உண்மையா தான் அப்படின்னு அவனும் பேசிக்கிட்ட உள்ள கெட்ட சக்தி இல்லைன்னு பார்க்கும் போதுதான் அதுல ஒரு டிஃப்ளெக்ஷனுமே காமிக்காது, ஏன்னா உள்ள நம்சைனே இல்ல. இதை பார்த்து அவனும் ஷாக் ஆயிருக்கும் போதுதான் உள்ள இருந்து சவுண்ட் இருக்கு, சார் என்னாச்சு நீங்க இன்னும் பேச மாட்டேங்க, நான் அப்ப செத்துருவேனா, என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவளும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டோர் அடைச்சிட்டு உள்ள வந்துருவான். அப்பதான் அங்க இருக்கிற மைக்ரோஃபோன்ல நம்சைனோட சவுண்ட் இருக்கும். பரவாயில்லையே, இன்னும் கொஞ்ச நேரம் உன்ன கலாய்க்கலான்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ளே நீ என்ன கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும், நம்சைன் இப்ப நீ எங்க இருக்க, கண்டுபிடி பாப்போம், உனக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு ஆள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ பயப்படுறான். ஏன்னா ஸ்கூல்ல இப்ப நம்ம ஹீரோயின் தனியா இருக்கா, அவளை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நம்சைன் போயிருக்கா. அப்படி இதை நினைச்சு நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்கூலுக்கு வர பார்க்கும் போதுதான் ஹீரோயினு கெட்ட சக்தி எல்லாம் வராம இருக்க, அவன் தந்த புனிதமான தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்சைன் வந்துடுறா. ஃபா, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே இல்லை, அதனால நான் திரும்பி வந்துட்டேன், போன வாட்டி மிஸ் ஆயிருச்சு, ஆனா இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு அவளும் கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக வருவா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து ஓடும் போதுதான் அவளும் பின்னாடியே வந்துட்டு, ஃபா, உன்னால ஓடி ஒளிய முடியாதுன்னு உனக்கே தெரியும், நீ இப்ப எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு தெரியுமா, என் கண்ணுக்கு முன்னாடியே ஓடி போய் ஒளிஞ்சிட்டு நீ ஏதோ நான் கண்டுபிடிக்காத இடத்துல ஒளிஞ்ச மாரி சீன் போட்டு உட்காந்துருக்க பாரு அப்படின்னு அவளும் கத்தி எடுத்துட்டே வரும்போது தான் நம்ம ஹீரோயின் டக்குன்னு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எடுத்து அவள் எந்திரிச்சு நிப்பா. நம்சைன் இங்க பாரு, நீ செய்யறது தப்புன்னு உனக்கே தெரியும், நீ அந்த பிளாக் மேஜிக்கால கட்டுப்பட்டு இருக்க, அது உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, இப்படியே விட்டா நீ செத்துருவ அப்படின்னு அவ சொல்லும் போது தான் நம்சைன் சிரிச்சிட்டு, ஐயோஃபா நான் சாவ போறேன்னு தெரியாது பாத்துக்கோ, எப்படிதான்
இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் சாவு வரும். ஆனா என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா? நான் இந்த உலகத்துல இருக்க எல்லாரையுமே கொடுமைப்படுத்திட்டு தான் சாவணும். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணது நீங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவளும் டெரரா சொல்லும் போதுதான் இது கேட்டு ஹீரோயினும் அவளை எப்படியாவது பேசி மாத்த நினைக்க. ஆனா நம்சேனுக்கு அதுல ஒண்ணுமே விழுகாம அவளும் கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை கொல்றக்கா வர்றா. அப்பதான் கரெக்ட் அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாத்தி நம்சேன் கூட ஃபைட் பண்றான். இதை பார்த்து ஹீரோயின் பயந்து இருக்கும் போதுதான் அவனும் ஹீரோயின் சேஃபா இருக்கிறதுக்காக அவளை போய் வேற எங்கேயாவது ஒளிய சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினும் மனசில்லாம அங்கிருந்து போகும்போதுதான் நம்சேன் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது ஃபா போய் அவனை காப்பாத்துவா. அதுக்கப்புறம் அவனும் நம்சேன் அடிச்சு போட்டு ஃபாவை கூப்பிட்டு வெளியே வருவான். இங்க பாரு ஃபா, நீ என்ன ஹெல்ப் பண்ண வரான்னு சொன்னேன், நம்சேனை நான் பாத்துக்கிறேன், இங்க இருக்கிறது உனக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு அவனும் அவளை புரிய வச்சு அங்கிருந்து அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவனோட ரூம்ல போய் உட்காரும் போதுதான் ஹீரோக்கும் நம்சேனுக்கும் ஃபைட் நடந்து 2 பேருமே மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்துருவாங்க. இந்த சவுண்டு கேட்டு ஹீரோயின் பயந்து பார்க்கும் போதுதான் அவங்க 2 பேருமே கீழே விழுந்து எடுக்கிறத பார்க்க. அதனால அடுத்த செகண்ட் அவள் ஓடி போய் நம்ம ஹீரோ காப்பாத்துறா. அஜின் உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவளும் பயப்படும் போதுதான் அவனும் சொல்றான், என்ன பத்தி கவலைப்படாத, நீ முதல்ல உன்னோட ஃப்ரெண்டை பாரு அப்படின்னு அவனும் சொல்லும் போதுதான் நம்சேனை நடக்க கூட முடியாம அவள் அங்கேயே தப்பிச்சவ பார்க்க. இதை பார்த்து அவனும், நம்சைன் ஒன்னால் இனிமே தப்பிக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா இதெல்லாம் இப்பயே நிறுத்திடு அப்படின்னு அவனு சொல்லும் போதுதான் அவளும் கேட்காம அவ வேற அங்கேயே போயிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீரோயினும் அவகிட்ட பேச போகும்போதுதான் நம்ம ஹீரோவும் வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அவ போகிறத பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தெரியும் அவ எங்க போறான்னு. அப்படி நம்சைன் நடந்துகிட்டு அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போதுதான் இவங்க மந்திரம் போட்டு வச்ச இடத்த எல்லாமே நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அவளால கிட்ட கூட போகாத மாரி கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். அப்பதான் இதை பார்த்து நம்சைன் ஷோக்கா இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. நம்சைன் நீ என்ன நினைச்ச? உன்னோட எல்லா பவருமே நீ இந்த இடத்துல தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் முன்னாடி அதை என்னோட பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இன்னும் உன்னால யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, உன்னோட கேம் ஓவர் அப்படின்னு அவனு சொல்லும் போதுதான் அவளும் அழுதுகிட்டே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு, எல்லாத்துலயும் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், என்னோட கனவே தோத்து போச்சு அப்படின்னு அவளும் சொல்லும் போதுதான் இது கேட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து, நம்சைன் இல்ல நீ தோத்து போகல, இது உன்னோட கனவு கிடையாது, உன்னோட கனவு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகுறது, அதுல நீ தோத்து போகல, பிளீஸ் இப்பயாவது இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு அவளும் பக்கத்துல வரும்போதுதான் நம்சைனும் கோவத்துல, ஃபா உனக்கு எல்லாமே என்ன பத்தி தெரிஞ்ச மாரி சும்மா நடிக்காத அப்படின்னு அவ சொல்லும் போதுதான் ஹீரோயினும், நம்சைன் நான் உங்ககிட்ட பேசாம இருந்த தப்புதான், நீ என்ன மன்னிச்சிரு, ஆனா நீ இப்படி வாழக்கூடாது, உன்னோட லைஃப் இந்த மாரி ஆவறது என்னாலே பார்க்க முடியல, நீ நம்ம பண்ண ப்ரோமிஸ மறந்துட்டியா, நம்ம 2 பேருமே ஹாப்பியா நமக்கு பிடிச்ச மாரி வாழலான்னு நீ தானே சொன்ன, ஆனா நான் தான் உங்க அம்மா உன்னை கொடுமைப்படுத்தின பார்த்து பயந்து உங்ககிட்ட பேசாம இருந்துட்டேன், சாரி இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் மாரியே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு அவ கேட்கும் போதுதான் நம்சைன் இமோஷனலா, ஃபா என்னால் இப்ப திரும்ப முடியுமா, என்னோட ஃபேஸ பாத்தியா, நான் அந்த பிளாக் மேஜிக்காக என்னோட ஃபேஸையே இந்த மாரி ஆக்கிக்கிட்டேன், இப்பயே என்னால திரும்பி வர முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவ கேட்கும் போதுதான் ஹீரோயினும், நம்சைன் உன்னால முடியும், இதோட நிறுத்திக்கோ, இல்லாட்டி அது உன்னோட உயிருக்கு ஆபத்தாகும் அப்படின்னு அவளும் சொல்லும் போதுதான் நம்ம நம்சைனும் அவ செஞ்ச நினைச்சு ஃபீல் பண்றா. அப்பதான் டக்குன்னு நம்ம ஹீரோவும், நீ யாரு அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி பார்த்து பேசும்போதுதான் நம்ம ஹீரோயின் ஷோக் ஆகி, அஜின் நீ யாருக்கிட்ட பேசுற அப்படின்னு அவளும் பார்க்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் திடீர்னு நம்ம ஹீரோ வார அடிச்சு போட்டு அவன் அங்க இருந்து தூரமா தள்ளி போய் எழுதுறான். இதை பார்த்து ஹீரோயின் டக்குன்னு அவன் பக்கத்துல போகும்போதுதான் நம்சைனும் அவளோட கண்ட்ரோலை மீறி அவளோட கையை அவளே வெட்ட போறா. இதை பார்த்து ஹீரோயின் பயப்படும் போதுதான் நம்சைனும் அவளை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சுறா. ஆனா நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு இனி யாராலையுமே நம்சைனை கட்டுப்படுத்த முடியாதுன்னு. ஏன்னா அந்த பிளாக் மேஜிக்கை நம்சைனை கட்டுப்படுத்திருச்சு. அதனால அவளோட கையறுத்து அந்த இடமே மொத்தத்துல மாறி போகுது. அப்பதான் இதெல்லாம் இவங்க 2 பேருமே பயத்திலே பார்த்துட்டு இருக்கும் போது மேல வானமே ஒரு கண்ணாடி மாரி மாறி அதுல இருந்து உடஞ்சு கெட்ட சக்தி எல்லாம் நம்சைனுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படி அவளும் வழியில துடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினும் அவளை காப்பாத்துன்னு நினைக்க. அப்பதான் இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ நம்சைனை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி அவனும் ஹீரோயின் கிட்ட சொல்றான், ஃபா இனிமே நீ தான் எல்லாம் பாத்துக்கணும், நான் சொன்னல யாரும் இருக்குல்ல அப்படின்னு அவனும் நம்சைன் பக்கத்துல போய் அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த தீய சக்தியை கட்டுப்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோயினும் பார்த்து பயந்து இருக்கும் போதுதான் டக்குன்னு நம்ம ஹீரோவால அந்த தீய சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த எல்லா சக்தியுமே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போயிருது. இதை பார்த்து ஹீரோயினுக்கு என்ன நடக்குன்னு புரியாம அவளும் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம நம்சைனுக்குள்ள போக வேண்டிய தீய சக்தி எல்லாமே நம்ம ஹீரோக்குள்ள வந்துருது. அதனால இப்ப ஹீரோ அவனோட கட்டுப்பாட்டிலே இல்ல. இதை பார்த்து ஹீரோயின் பயந்து இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவும் அவளை கொல்றதுக்காக வர்றான். இதை பார்த்து அவளும் திரும்பி ஸ்கூலுக்கு போய் அவனை எப்படியாவது பழைய மாரி ஆக்கிலான்னு பிளான் பண்றா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் இந்த மாதிரி என்னமா நடந்தா அவன் கத்து கொடுத்த மேஜிக்கை வச்சு அவ தான் நம்ம ஹீரோவை பழையபடி மாத்தணும்னு. அப்படி அவளும் அந்த பிளான் படியே நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ள போயிடுறா. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவ அங்க இருக்கிறத பார்த்து அவனும் பக்கத்துல வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி ஆன மாரியே அவனோட பார்வையில அந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ போன மாரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அவன் அங்கதான் இருக்கான். அப்பதான் அவளும், அஜின் நீ அவனோட கட்டுப்பாட்டுக்கு வர ட்ரை பண்ணு, இது நீ கிடையாது, அந்த தீய சக்தி எதிர்த்து போராடு அப்படின்னு அவளும் சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோவும் கோவத்துல ஹீரோயின் எங்க இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப அவனோட கண்ட்ரோல்லே இல்ல. அதனால ஹீரோயினை கொல்றதுக்காக அவனும் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற தண்ணியில அவளோட கால் தடத்தை அவன் பார்க்கான். இதை பார்த்து அவனும் ஃபாலோ பண்ணிடும் போது அவளும் பயந்து அங்க இருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு மேலேயே போயிடுறா. இதை பார்த்து அவனும் அவளை பிடிக்கலான்னு போகும்போதுதான் டக்குன்னு அவளும் அவனோட காலிலே லோக் போட்டு அவன் அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுறா.
ஏன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ சொன்ன மாரி அவ அந்த தீய சக்தியை போக்குறதுக்காக மாயாஜால பேப்பர்ல யூஸ் பண்ணி வச்சிருப்பா. அப்படி நம்ம ஹீரோ அதுல விழுந்தோன்னுமே ஹீரோயினும் அவ அனுப்பி தந்த மந்திரத்தை எல்லாம் அவ படிச்சுக்கிட்டு இருப்பா. அதே டைம் நம்ம ஹீரோவும் எப்படியாவது இவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவனும் ட்ரை பண்ணும் போதுதான் அவ கெட்டி போட்ட அந்த செயின் வந்து அவன் கால்ல இருந்து போயிருது. அதனால அவனும் அங்கிருந்து பறந்து வந்து நம்ம ஹீரோயினை கொல்றக்கா நிப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துருந்தாலும் நம்ம ஹீரோ இது முன்னாடி சொன்னதை நினைச்சு பார்க்க உன்னால கண்டிப்பா முடியும்னு நினைச்சா அந்த தீய சக்தியை உன்னால கூட அழிக்க முடியும். அதனால உன்னால முடியும் நம்பு அப்படின்னு அவன் சொன்னதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயினும் என்னால முடியும் அஜின், நீ திரும்பியும் பழையபடியே மாறு அப்படின்னு அவள் அந்த மந்திரத்தை சொல்லி அவன் கொடுத்த செயினை அந்த தண்ணிக்குள்ள போடுறா. அதோட நம்ம ஹீரோவும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அவ சொன்ன மேஜிக்கால அந்த தீய சக்தி எல்லாம் இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து வெளியேறும் போதுதான் நம்ம ஹீரோயின் டக்குன்னு மயக்கமாயி அவ அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இதை பார்த்து அவனு ஷோக்காய் திரும்பி பார்க்கும் போதுதான் அந்த இடத்துக்கு நம்ம நம்சைன் வந்து அவளை காப்பாத்திடுறா. நீ தானே சொன்ன நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு, இப்ப நீ என்ன விட்டுட்டு போக பாக்கிய அப்படின்னு அவளும் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி இவங்க ரெண்டு பேருமே பழைய வேரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படி ஸ்கூல்ல நடக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இவங்க பழைய லைஃப் ஸ்டைலுக்கே திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இங்க வேலை இல்லை. அதனால அவனும் இந்த ஸ்கூலை விட்டு போறதா பிரின்சிபல் கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஸ்கூல்ல இதை அனௌன்ஸ் பண்ணும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு கவலையில டக்குன்னு அவனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போவா. அதே டைம் நம்ம ஹீரோவும் அவ இங்கிருந்து கிளம்புறதுக்காக ரெடியா இருக்கும் போதுதான் திடீர்னு அவ ரூமுக்குள்ள என்னமோ சத்தம் கேக்கு. அதை பார்த்து அவனும் பயந்து பக்கத்துல போது நம்ம ஹீரோயின் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி அவனுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்க. இதை பார்த்து அவனும் பயந்து போய், ஓ நீதானா, நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். ஆமா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த, எனக்கு இப்ப கிளம்பணும் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவனும் சரி நீ போறதுன்னு முடிவாயிருச்சு, இத்தனை நாள் நம்ம ஒன்னா பழகிட்டு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் சரி இப்ப மணி 10 மணி ஆச்சு, இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரை நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க இருந்து போயிடணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே டீல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவளும் அங்க இருக்க டேபிள்ல எடுத்துட்டு அஜின் எனக்கு போதை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால என்னால வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் என்னது போதை ஆயிடுச்சா, நீ குடிச்சது ஒரு சோடா அதுக்கு இவ்வளவு ஆக்டா அப்படின்னு அவங்க அழைக்கும் போது அவளும் அஜின் நீ கண்டிப்பா இங்க இருந்து போயதானுமா, நான் உன்னை ஸ்கூல்ல கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் நான் வந்து டீச்சரே கிடையாது, அப்புறம் எப்படி நான் உங்க ஸ்கூல்லே இருக்க முடியும், என்னோட வேலை வந்து எனிக்மாவை கொல்றதுதான், இன்னும் இதே மாதிரி நிறைய தீய சக்தி இருக்கு அதெல்லாம் கொல்றதுதான் என்னோட வேலையை. ஆமா ஸ்கூல்ல உங்களோட ட்ரீமை பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்களே நீ என்ன எழுதியிருந்த அப்படின்னு அவங்க கேட்கும் போது அவளும் அஜின் நான் சொல்றது நீ சீரியஸா எடுத்துக்கணும், எனக்கு வந்து இதுவரை ஒரு ட்ரீமே இருந்ததில்லை, ஆனா எப்ப நான் உன்னை பார்த்தேனோ அப்ப இருந்து எனக்கு ஒன்ன மாரி ஆகணும்னு ஆசை வந்துருச்சு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்தது என்னால் இப்ப வரைக்கும் மறக்கமில்ல, நீ எங்க போனாலும் நான் உன் கூட வரணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் எனக்கும் பிடிக்கும், அதான் என்னோட ட்ரீமே, நீ இல்லாம என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அவளும் அவன் போறதை நினைச்சு ஃபீல் பண்ணும் போதுதான் இதை பார்த்து அவனும் நம்ம டைம் ஆயிருச்சு இன்னும் நீ பேசாத அப்படின்னு அவனும் அவளை சைலண்டா இருக்க சொல்லுவான். அப்பதான் அவளும் அவளோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாம அவனை கிஸ் பண்ணிட்டு அஜின் எனக்கு ஒன்னு பிடிக்கும் அப்படின்னு அவ சொன்ன உடனே நம்ம ஹீரோ கரெக்டா அவளை மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது அவளோட வீட்டுல இருக்கா. அப்பயே அவளுக்கு புரிஞ்சு வச்சு நம்ம ஹீரோ இங்க இருந்து போயிட்டான்னு, அதனால அவனை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒவ்வொரு நாளா கடந்து போகுது. நம்ம ஹீரோ போய் இப்ப ரொம்ப மாசமாச்சு, இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கும் நம்சைனுக்கும் நடந்த மெமரிஸ் எல்லாம் இப்பயும் அவருக்கு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் நடந்ததை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி ஒரு சாதாரணமான பையனை லவ் பண்றதா நியூஸ் மொத்தம் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி இவங்க ரெண்டு அந்த நியூஸை பார்க்கும் போதுதான் அந்த பையன் வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து ஒரு செலிபிரிட்டி கூட இப்ப சுத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்க ரெண்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் நமக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு காமிக்காங்க. நம்ம ஹீரோ அவ கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணும் போதுதான் அவளும் சொல்றா அஜின் நீ இங்க இருக்கிறத பார்த்தா யாராச்சும் தப்பா நினைப்பாங்க, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு அவ சொல்லும் போது அவனும் யாரு என்ன நினைக்க போறாங்க, நம்மளை பத்தி நியூஸே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தா என்ன பாக்காட்டியன் அப்படின்னு அவனும் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடும். அதுக்கப்புறம் அவளும் அவளோட ரூமுக்குள்ள போகும்போதான் உள்ள யாரோ உட்காந்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து அவளும் அவங்கிட்ட பேசுவா. நீ கேட்டிருப்பேல அந்த ஆஜினுக்கு என் மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு, அவன் கை கட்டுற தூரத்துல தான் இருக்கான், வேணா நம்ம இப்போ கூட அவனை பிடிக்கலாம், இன்னும் ஏன் வெயிட் பண்ற அப்படின்னு அவ கேட்கும் போதுதான் அங்க இருக்கிறவனு சொல்றான் இல்ல அவனை பிடிக்கிறான் நம்ம எப்ப வேணா பிடிக்கலாம், ஆனா இது அதுக்கான டைம் கிடையாது, பரவாயில்ல பையன் பொழைச்சிட்டு போறான் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியேறங்கிறது இவாவும் பாத்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா இவங்க 3 பேருமே ஒரே டீம். இன்னொங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா டைரக்டாவே சொல்லிடுறேன், நம்ம நம்சைனை கட்டுப்படுத்திட்டு இருந்த அந்த பிளாக் மேஜிக்கோட ஓனரை அந்த ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தவன் தான் அவனோட அடியாளுங்க தான் இவாவும் அந்த செலிபிரிட்டியும். அதாவது மக்களை கொடுமைப்படுத்துறது தான் இவங்க எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட். அப்படி நம்ம ஹீரோவும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நடந்து போறதை பார்த்துக்கிட்டு அவனும் சொல்லுவான் இவ இன்னும் நம்மளை தேடி கண்டுபிடிச்சு கொல்லத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால மீட் பண்ண வேண்டியவங்க கண்டிப்பா ஒரு நாள் சந்திப்பாங்க, அதே மாரி நானும் அவனும் நேர்ல சந்திப்போம் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளயுமே பாத்துக்கிறாங்க. அப்படி அதோட நம்ம டிராமா வந்து இங்க முடியுது. முக்கியமா நம்ம கடைசியில மெயினா பார்த்த வில்லன் வேற யாருமே இல்ல, நம்ம F4 ஐலண்டோட ஹீரோ தான். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப திகிலா வந்து லாஸ்ட் எபிசோட முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம சீசன் 2 தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சீசன் 1 இதோட முடியுது. மொத்தமே 4 எபிசோட்
டீசர் இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இன்னும் சீசன் 2 வந்தா தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். மேலே சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த செலிபிரிட்டி கூட பழக்கம் வச்சுக்கிட்டதை நம்ம மெயின் வில்லனை பிடிக்கத்தான். அப்படி இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு சீசன் 2ல பார்த்துக்கலாம். சீசன் 2 வருமா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா இந்த டிராமாவே இப்பதான் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நினைச்ச மாரியும் டிராமாக்கு வியூஸ் போல. ஒருவேளை சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அதனால இந்த டிராமா மட்டும் பார்த்துட்டு போகாம நம்ம இனிமே அன்கேனி கவுண்டரும் மூவிங் சொல்லிட்டு எல்லா புதிய டிராமாவுமே போட போறோம். ஸோ நம்ம மீண்டும் ஒரு புது டிராமால சந்திப்போம்.